வேலை இல்லையாங்க உனக்கு? போய் சமைக்கிற வேலையை பாருங்க. இந்த வீடியோ பார்த்து பாருங்க. பாட்டை கேளுங்க, இந்த டிவியை போட்டு பாருங்க. இந்த ஆள் சேனலை பார்க்குறீங்க, வேலை இல்லை உங்களுக்கு. திரைக்கோச்சி மூலமாக எங்களுக்கு தான் கூட்டம் கூடும் அப்படின்னு தாவேக்கா போன்றவங்க ஒரு கட்டப்பை ஏற்படுத்திக்கிற வேலையில் இவ்வளோ பெரிய கூட்டம் கூடி அந்த கூட்டம் ஒரு சின்ன அசம்பாவிதம் இல்லாமல், சச்சரவு இல்லாமல், ஒரு சலசலப்பு இல்லாமல் அது அவ்வளோ ஒழுங்காக நேர்த்தியாக அதை களைஞ்சு போகிறதும் அதை பார்த்து மற்ற கட்சிக்காரங்க வியந்து போகிறாங்க. எப்படி நடத்துனீங்க அப்படின்னு வியந்து போகிறாங்க. ஆனால் திமுக அதிமுக மாநாட்டில் வேர்க்கடலை வாங்கிட்டு அதுக்கு திமுக ஆசிரியர் பண்ணுறாங்க. அங்கே சீட்டாட்டம் ஆடுறாங்க. ஒரு மாநாடு முடிஞ்சுன்னா போய் வாழத்தில் அப்படி தொங்குறான். அப்புறம் இது கரும்பை பிடிக்கிட்டு போகிறாங்க. அதிமுக மாநாட்டில் அந்த அரிசி மூட்டை, உப்பு பாக்கெட்டு, தண்ணி, வெறும் தண்ணி தான் கூட தூக்கிட்டு போகிறேன். எல்லாமே மன நிறையா இருந்த எனக்கு ஒரே ஒரு குறை தான் வாப்பா இல்லைன்னு. ஏன்னா ஐயா கட்டாயம் அப்பா சொல்லும், இந்த மாதிரி கூட்டம் வருமா, கூட்டத்தை கூட்டுறதுக்கு வாப்பா நிறைய மெனக்கிட்டு இருக்கு கட்சியினோட தொடக்க காலத்துல. வேங்கை வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். தொடர்ச்சியா வேட்பாளர் நேர்காணல் செய்தோம். சிறிது இடைவேளை மாநாட்டுக்காக திரும்பவும் இப்போ தொடங்கும் போது சில பெரிய ப்ரொஃபைல், பெரிய வேட்பாளர்களை நேர்காணல் எடுக்கலாம்னு நினச்சோம். அதனால் உலகறிந்த ஒரு வேட்பாளர், ஊடகம் அறிந்த ஒரு வேட்பாளர், வலையொலிகள் அறிந்த ஒரு வேட்பாளர்னு 3 பேரை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம நேர்காணல் எடுக்க போகிறது வேதாரண்ய வேட்பாளர் இருமவனம் கார்த்தி, அப்புறம் நாகப்பட்டினம் வேட்பாளர் தங்கை ஃபாத்திமா பரானா, சோளிங்கர் வேட்பாளர் தம்பி மகிழன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த 3 பேர்லேயே நீங்கள் தான் ஏற்கனவே ஒரு தடவை தேர்தல் களத்தை கண்டவங்க. 21 நன்னிலத்தில் போட்டிக்கிட்டீங்க, இப்போ நாகப்பட்டினம். அப்போ அந்த தேர்தல் பட்டறிவு அனுபவம் உங்களுக்கு இருக்கு இல்லையா? அதை வச்சுக்கிட்டு இந்த தேர்தலை அணுகும் போது அப்போ எப்படி உங்கள் மனநிலை இருந்துச்சு? இப்போ அறிவிக்கும் போது, இப்போ செயல்படும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு? அப்போ கண்ணு கட்டி காட்டில் விட்ட மாதிரியான ஒரு உணர்வு தான். அப்போ வாப்பாவுடைய இறப்புக்கு பிறகு ஒரு என்ன சொல்கிறது, செப்டம்பர் அதுக்குள்ளே ஒரு 6 மாதம் அதுக்குள்ளாரையே தேர்தல் வந்துருச்சு. அப்போது கடைசியாக தான் சீமான் அவர்களுடைய அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் அவங்க சொன்னதுக்கு இணங்க நம்ம சரி களத்தில் நின்றணும். அப்புறம் வாப்பா வேறு சொல்லிக்கிட்டே இருந்தது இல்லையா, தொடர்ச்சியாக நீ கட்சியில் இணைஞ்சிடணும், நீ கட்சியில் பயணிக்கணும், நீ கட்சியில் வேட்பாளராக இருக்கணும் அப்படின்னு வாப்பாவுடைய ஆசையும் கடைசியில் காலில், வாய்ஸ் நோட்டில் இப்படி தொடர்ச்சியாக வாப்பா பேசிகிட்டு இருந்தது இதை பற்றி தான். அதனால சரி அப்படின்னு வாப்பாவுக்காக நம்ம நின்றுணும் அப்படிங்கிறது என் மனசில் வந்துச்சு. அப்போது நான் சொன்ன மாதிரி கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரியான ஒரு அனுபவம் தான். எதுவுமே தெரியாது, யாருமே எனக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்கல. நான் நாம் தமிழர் கட்சி அவ்வளோ கீனாக ஃபாலோவும் பண்ணலை. ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஆயுதம் மட்டும் கிடச்சிது. அது நாம் தமிழர் கட்சியினுடைய 2016 ஆட்சி வரைவு அந்த புத்தகம். அது பாக்கியான தான் எனக்கு கொடுத்தாங்க. அப்போது சரி நான் அதை உட்காந்து முழுசாக வாசிச்சிட்டேன். வாசித்து முடிச்சதுக்கப்புறம் அப்போது ஒரு புரிதல் ஏற்பட்டுச்சு. இந்த கட்சிக்கு நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறதுலையோ, இதை கட்சியோடு சேர்ந்து பயணித்து மக்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறதுலையோ எந்த தப்பும் கிடையாது. அதை நான் கட்டாயம் செய்யணும் அப்படிங்கிற உணர்வு அன்றைக்கி எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி நன்னிலம் ஒரு பெரிய ஒரு ஐ ஓப்பனர்னு சொல்லலாம் எனக்கு. ஏன்னா அது வரைக்கும் ஒரு குட்டி சர்க்கிள்குள்ளே மக்களை இன்ட்ராக்ட் பண்ணுறது, ஒரு பேரண்ட்ஸு எப்படி இருப்பாங்க, ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு குட்டி சர்க்கிள், ஒரு 200 குடும்பத்தை தான் பார்த்துருப்போம் அதிகபட்சமாக. அவ்வளோதான் ஈவெண்ட்ஸை மேனேஜ் பண்ணியிருப்போம். ஆனால் ஒரு சட்டமன்ற தொகுதி கிட்டத்தட்ட 2 லட்சம் மக்கள், எப்படி இவங்களெல்லாம் அட்ரஸ் பண்ண போகிறோம், பதற்றம் இருந்தது. அதே மாதிரி நம்ம சென்னையிலேயே வளர்ந்தோம் அப்படிங்கிறனால எனக்கு ஊரில் இருக்கக்கூடிய கிராம சூழலில் இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்க்கை முறையெல்லாம் பெருசாக தெரியாது. நான் ஊருக்கு போவேன், ஆனால் அது சம்மர் வெக்கேஷன் அந்த மாதிரி மட்டும் போயிட்டு ஜாலியாக கசின்ஸோடு அரட்டை அடிச்சுட்டு இப்படிலாம் இருந்துட்டு வந்துடுவோம். ஆனால் எவ்வளோ மக்கள் சாலை சரியில்லாமல், வீடுகள் சரியாக இல்லாமல், மின்சாரம் சரியாக இல்லாமல், குடிநீர் வசதி இல்லாமல் நம்ம செய்திகளில் பார்க்குறோம்ல, ஒரு இறந்துட்டாங்க யாராவது அப்படின்னா அந்த தெருவில் கூட எடுத்துகிட்டு போக முடியாது, அவங்க சாலை கூட இருக்காது, அவங்க தண்ணி அந்த ஆறுலேயோ இந்த மாதிரி இடங்கள்லையோ தான் அவங்க டிரான்ஸ்போர்ட்டே பண்ணுறாங்க. ஒரு இறந்த உடலை கூட அப்படிங்கிறதெல்லாம் கண் கூட பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக 2021 தேர்தல் எனக்கு இருந்துச்சு. அப்போ இவ்வளோ பின்னடைஞ்சு நம்ம இருக்கோம், இவ்வளோ ரொம்ப பேக்வேர்டாக இருக்கோம் நம்ம எல்லாரும் அப்படிங்கிறது அன்றைக்கி எனக்கு புரிஞ்சுது.
அப்போது மக்கள்கிட்ட போய் இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்களுடைய வருத்தங்கள், அவங்களுடைய சோகங்கள், இல்லை அவங்களுடைய அந்த வாழ்க்கை சிக்கல்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய 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 வாய்ப்பாக இருந்தது. நான் படித்த அந்த குறைந்த கட்ட காலத்தை விட அந்த 2021 தேர்தல் வாய்ப்புங்கிறது எனக்கு ஒரு இன்னொரு பெரிய பெரிய படிப்பினை வந்து தந்துச்சுன்னு சொல்லலாம். அது எல்லா அனுபவங்களையும் வச்சு நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதிக்கு நம்ம எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், கொடுத்துருக்கக்கூடிய தொகுதியும் அதனுடைய பொறுப்பாளர்களும் ரொம்ப நல்லா பார்த்துருக்காங்க. ஏற்கனவே தொகுதியை பற்றி நல்லா கீனாக அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரியும். நம்ம போய் இருந்து அவங்களோட சேர்ந்து பயணிச்சா போதும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணமாக இருந்தது. அதே மாதிரி அப்போனா நாங்கள் இருக்கக்கூடிய எண்ணற்ற பொறுப்பாளர்கள் ரொம்ப என்ன சொல்கிறது, டெடிக்கேட்டடாக உளமாற களப்பணி செய்யக்கூடிய எண்ணற்ற ஆற்றல் உறவுகள் வந்து அங்கே இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து பயணிக்கிறது ரொம்ப எளிமையாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் அங்கே போனேன். ஆனால் வந்து எல்லா தொகுதியும் போல் அந்த தொகுதியிலையும் இன்னும் வந்து என்ன சொல்கிறது, வளர்ச்சி அப்படிங்கிற அந்த பேராமீட்டர் வந்து பெருசாக இல்லை அப்படிங்கிறது 2026லையும் இருக்குது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ அவங்களோட சேர்ந்து இன்னும் நிறைய பணி செய்ய வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது கூடுதல் வேலை, கூடுதல் சுமை, கூடுதல் பொறுப்பு நீங்கள் சொல்கிற மாதிரி. அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ ஃபுல்லாக ஆய்வெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கான வேலைகள் தொடங்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் வந்து தேர்தல் களத்தில் மூத்தவங்களாக இருக்கலாம் இவங்க 2 பேருக்கு. ஆனால் நீங்கள் தொடக்கத்துலேருந்து ஒரு 15 ஆண்டுகளாக கட்சியிலேயே நேரடியாக பயணிச்சிருக்கிறீங்க. இப்போ தான் முதல் முறை தேர்தல் களத்தை காண்றீங்க. அப்படி தேர்தல் களத்துக்கு இவ்வளோ நாள் பரப்புரையாளராக போனதுக்கும் வேட்பாளராக போகிறதுக்கும் இருக்கிற வேறுபாடு எப்படி? இது பெரிய வேறுபாடுன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து முத நாள் போகிறப்ப வீடு வீடாக போய் வாக்கு கேட்குறப்ப ஒரு மலைப்பாகவே இருந்துச்சு. எப்படா போய் எல்லாரையும் கும்பிடணும், எப்படி அவங்கள அணுகிறது அப்படிங்கிற மாதிரி அந்த அனுபவம் புதுசாக இருந்துச்சு. எனக்கு வந்து பரப்புரையாளர் இருக்கிறதுலாம் பெரிய விருப்பம். பரப்புரையாளர் இருக்கிறதுல பெரிய சுமை இல்லை. பொதுக்கூட்டம் போய் பேசுகிறோம், அடுத்த ஊருக்கு பயணப்படுறோம், திரும்ப பேசுகிறோம், இப்படி தான் இருக்கும். அதை தாண்டி பெரிய சுமைகள் கிடையாது. ஆனால் ஒரு வேட்பாளர்னால் அந்த தொகுதியை சுற்றி வரணும், எல்லாரையும் போய் பார்க்கணும், கும்பிட்டு வாக்கு கேட்கணும், எல்லாத்தையும் பேசணும். அப்போ அங்கேயே திரும்ப திரும்ப பெரிய வேலை. ஒரு வேட்பாளர்னால் காலையிலேருந்து இரவு வரைக்கும் வேலை இருக்கும். ஒரு பரப்புரையாளர்னால் மாலை 6 மணிக்கு மேலே பொதுக்கூட்டம், அதை ஒரு 1.5 மணி நேரம் பேச போகிறோம், அவ்வளோதான் இருக்கும். அதனால் பரப்புரையாளர் பணிங்கிறது ரொம்ப சுமை இல்லாத பணி. வேட்பாளர் வந்து சுமையான பணி, அப்படி தான் எனக்கு உணர முடியுது. எனக்கு நான் போய் முதல் நாள் போய் கும்பிட்டு அந்த துண்டைக்கு கொடுத்து எல்லாரையும் கூட்டத்துக்கு வந்திருக்கேன், நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்குறப்ப நான் எப்படி வேட்பாளர் நாங்கள் இப்படி இருக்கே அப்படின்னு நான் ஒரு வியந்தான் பார்த்தேன். அந்த வீட்டில் வந்து வியந்தான் பார்த்தேன். அதனால் நான் வந்து பரப்புரையாளருக்கு தான் விருப்பப்பட்டேன். நான் வந்து கடைசி வரைக்கும் அப்படியே பரப்புரையாளர் தரலாம் நினச்சேன். அண்ணன் வந்து தலைஞாயிறா வாய்மேட்டில் வந்து வாய்மேடுங்கிற பகுதி வந்து அங்கே இலக்குனாரோட சொந்த ஊர். அந்த ஊரில் ஒரு பொதுக்கூட்டம் முடிச்சுட்டு இரவு 11 மணிக்கு பேருந்தில் வந்து சென்னை வந்துட்டுருக்கேன். அண்ணன்ட்ட வந்து அழைப்பு வருது. வர்றப்ப கேட்குறாரு என்ன கூட்டம் அப்படிங்கிறாரு. இது மாதிரி இலக்குனார் கூட்டம் அப்படின்னா நல்லா இருந்துச்சாங்கிறா, நல்லா இருந்துச்சு கூட்டம் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன். வேதாளத்தின் என்ன அப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் நான் ஒரு நொடி நான் இந்த எதிர்பார்க்கலை. ஒரு 2 நொடி 3 நொடி அமைதியாக இருந்தேன். நான் பரப்புரையாளராக போகிறேனே, பரப்புரைக்கே போகிறேனே அப்படின்னு திட்டினார். அண்ணன் திட்டினார். நான் அதை பார்த்துக்கிறேன், நீ இதை பார்த்துக்க, இதை பாரு அப்படின்னாரு. அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அண்ணங்கிட்ட. அதுக்கு மேலே நம்ம பேச முடியாது. சரி நான் விட்டு வச்சுட்டேன். திரும்ப மனுஷனுக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி அண்ணன் வந்து வேட்பாளைக்க சொல்கிறானே எப்படிண்ணே அப்படின்னே. நிற்க சொல்கிறாரா, நில்லு, நீ வந்து பரப்புரை கிளம்பி நிற்ப, காலைல 7 மணிக்கு கிளம்பி நிற்ப, வாகனம் வராது, ஆட்டோ வர தாமதமாகும், அப்போ எனக்கு கூப்பிட்டு கதறுவேன், அதை கேட்கணும் அப்படின்னா வன்மத்தை கேட்கறதுக்கு இதுவாக தரணும் அப்படின்னு அப்படி தான் தொடங்குது. அதுக்கு பிறகு அதில் ஒரு உண்மை இருக்குது, அதில் ஒரு மகிழ்ச்சி, உள்ளார்ந்த மகிழ்ச்சி எனக்கு கூட இருக்கலாம். ஆனால் அது வந்து அதுக்கு பிறகு அது அண்ணனோட உத்தரவு, கட்சிட்ட கட்டலை. சரி இந்த வேலையை நம்ம சிறப்பாக செய்து முடிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதில் என்னென்னா எனக்கு வேதாரண்யம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கே சிறந்த களப்பணியாளர்கள், சிறந்த நிர்வாகிகள் இருக்கிறாங்க. அதனால் எந்த பாரமும் என் தலைமையில் இல்லை, எல்லா பாரமும் அவங்கள்ட்ட இருக்குது. அவங்க என்ன செய்ய சொல்கிறாங்களோ அதை நான் செய்கிறேன், அவ்வளோதான். நான் அவங்கள்ட்டே தான் சொன்னேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்கிறேன், அந்த தனிப்பட்ட எனக்கு ஒன்றும் இந்த கருத்தோ முடிவோ எதுவுமே இல்லை, எல்லாமே சிறப்பாக செய்யக்கூடியவங்க தான் அப்படின்னு சொன்னேன். அதுதான் இப்போ வரைக்கும் பின்பற்றி வரேன். கடைசியாக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதில் நீங்களும் ஒருத்தர். உங்கள் எண்ணம் எப்படி இருக்குது? எனக்கும் புரியலைண்ணே, ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது, புதுசாக இருக்குது. ஆமாம், என்னன்னா மாநாட்டுக்கு கிளம்பி போகும்போது தான் உறுதியான தகவல் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் மாநாட்டுக்கு கிளம்பி போகும்போது தான் அறிவிக்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, நானா வேட்பாளர், நீங்கள் தான் தம்பி அப்படின்னு சொன்னாங்க.
அப்புறம் சரி ஓகே நின்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தயாரானோம். நாம் 18ஆம் தேதி மாநாட்டு திடலுக்கு போகிறோம். மறுநாள் வந்து தொகுதி பொறுப்பாளர்கள் நேரடியாக இங்கே வந்துட்டாங்க. நான் தான் அப்படின்னு உறுதியான உடனே என்னை வந்து மாநாட்டு திடல்லையே சந்தித்து, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க தம்பி, நீங்கள் வந்தால் மட்டும் போதும், நாங்கள் களத்தை தயார் பண்ணி வச்சுருக்கோம், எல்லாத்தையும் எதிர்கொண்டு எங்கள் கூட நின்னா போதும் அப்படின்னாங்க. நம்ம மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கிறாங்களே அப்படின்னு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துச்சு. சரிண்ணே நான் வரேன், எவ்வளோ வேணும்னாலும் உங்கள் கூட களத்தில் நின்று நான் உழைக்கிறேன், இது போதும் தம்பி. நாளைக்கு நம்ம தொகுதியிலேருந்து ஆட்கள் எல்லாம் வராங்க, 4 பேருந்துகளில் வருவாங்க, உங்களை சந்தித்து பேசணும்னு இருக்கிறாங்க, அவங்க முன்னாடி ஒரு 5 நிமிஷம் நீங்கள் பேசினா மட்டும் போதும் அப்படின்னு சொன்னாங்க. சரிண்ணே அப்படின்னு சொன்னேன். ஆனால் அதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா கூட்டம் அதிகமாயிருச்சு, தொடர்பு கொண்டு பேசுகிறதுக்கும் அலைபேசி இணைப்புகள் கிடைக்கல. அதனால் வந்து அவங்க ஒரு பக்கம் பிரிஞ்சு போயிட்டாங்க. நான் வந்து அறிவிப்பெல்லாம் முடிஞ்சு நான் ஒரு பக்கம் தனியாக வந்துட்டேன். இப்படியாக நான் தான் வேட்பாளர் அப்படின்னு அறிவித்து முடித்த பிறகு நேற்றைக்கு கலந்தாய்வு கூட்டம். எல்லா பொறுப்பாளர்களும் அறிமுகம் செஞ்சு வச்சாங்க. எல்லாருமே வந்து வாழ்த்துக்கள் தெரிவித்தது மட்டும் இல்லாமல் தொகுதி சார்ந்த சில பிரச்சனைகளையும் அவங்க பட்டியலிட்டு சொன்னாங்க. நீங்கள் தொகுதிக்கு வாங்க தம்பி, நாம் வந்து நேரடியாக சந்தித்து பேசலாம், நாங்கள் உங்கள் கூட இருக்கிறோம், நிச்சயமாக நம்ம வெல்லுவோம், களத்தை நாங்கள் தயார்படுத்தி வச்சுருக்கிறோம் அப்படின்னு வந்து அவங்களும் நம்பிக்கையாக பேசினாங்க. தொடர்ந்து வந்து அந்த தொகுதி பொறுப்பாளர்களில் மிக முக்கிய நபரான அண்ணன் பீட்டர் வெஸ்லி என் கூட தொடர்பில் இருந்துக்கிட்டே இருக்கிறாரு, தைரியம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, நான் வேட்பாளர் அப்படின்னு உறுதி செய்யப்பட்ட உடனே ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சது யார் அப்படின்னா வந்தான் சிரிக்கிறானே, வா வா இவ்வளோ நாளாக கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்தல்ல, இப்போ வெளில போய் ஓட்டு கேளு அப்படின்னு நான் வந்து அவரை பகடி செஞ்சு ஒரு பதிவு போட்டு இருந்தேன் எக்ஸ் தளத்துல. என்னது, புளிய புடிச்சு கூண்டுக்குள்ள அடைச்சி உரிமை சொல்லிக்கிற உலகம் அப்படின்னு. ஏன்னா நம்ம ஆள் வந்து எல்லா தொகுதிக்கும் போய் பரப்புரை செய்வாரு, கொஞ்சம் பேச்சாடா பேசுனேன் அப்படிதான் ஆகி போச்சு. நம்மளால எல்லா தொகுதியும் சுத்துவாரு. அதான் அறிவிச்ச உடனே எல்லார்கிட்டயும் போய் இப்ப சந்தோஷமா இல்ல அவர் என்கிட்ட சொன்னது என்னன்னா, இப்ப சந்தோஷமா அவர் என்ன சொன்னா, தங்கச்சி ஹாஸ்டல்ல விட்டு திருப்பி நம்ம வந்து வீட்ல இருந்து நம்ம ஹாஸ்டலுக்கு போனா என்ன உணர்வு இருக்குமோ அந்த மாதிரி இப்ப திருப்பியும் நான் வந்து ஊருக்கு போறது எனக்கு ஹாஸ்டலுக்கு போற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கு. அலுவலகத்திலே இருந்து பயணிச்சு பழக்கப்பட்டு என்ன ஆகி போச்சுன்னா, சொல்ற மாதிரி இந்த வீட்டுல இருந்து விடுதிக்கு போகும்ல, அப்ப போறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும், வீட்டை விட்டு போறோமே அப்படின்னு. அந்த மாதிரி என்ன ஆகி போச்சுன்னா, இப்ப சென்னையில் இருக்க மாட்டோம், ஊருக்கு போகிறோம், சென்னையை பார்க்க மாட்டோங்கிறப்ப வடவள்ளி பேருந்து நிலையத்தில் பேருந்து ஏற போகிறப்ப இன்னும் ஒரு மணி நேரம் தான் இருக்க போகிற இந்த ஊரில் அப்படின்னு அது இன்னும் ஏன்டா இவ்வளவு இதாகப்படுறோம் அப்படின்னு. ஆனால் அது உண்மைதான். ஏன்னா முதல் தேர்தலில் நானும் அதை அனுபவித்தேன். வீட்டு விட்டு எப்படி போகிறது, எப்படி நான் ரொம்ப ஃபேமிலி பர்சன், நான் ரொம்ப வந்து குடும்ப உறவுகள் எப்படியாவது வீக்கெண்டையாவது நான் வந்து குடும்பத்தோட செலவு பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறாள். இப்போலாம் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறதே ஒரு என்ன எட்டாக்கனியாக மாறிடுச்சு. ஏன்னா மாமா வந்து அலுவலகம் எல்லா நாட்களும் தவறாமல் வந்துடுவாங்க, நமக்கு எங்கே ஞாயிற்றுக்கிழமைன்னு கேட்கக்கூடிய டைம் இருக்க மாட்டேங்குதுல்ல. ஏன்னா டெய்லி ஒரு 4 நேர்காணல் கொடுக்க வேண்டியிருக்கு, அதுக்கப்புறமா நம்ம விவாதங்களில் கலந்துக்க வேண்டியிருக்கு. அதனால சரி, அப்படியே இந்த ஊடகங்களை நீங்கள் 3 பேருமே நிறைய அணுகிருக்கிறீங்க. அதுதான் இங்கே களத்தில் இருக்கிற நிறைய பேர் ஒப்பிடும்போது நீங்கள் 3 பேருமே அதிகம், ஒரு வலைவலியில் அதிகம் இருந்தாலும் நீங்கள் 2 பேரும் ஊடகங்கள்லேயே, முதன்மை ஊடகங்கள்லேயே கூட நிறைய அணுகிருக்கிறீங்க. அதனால் ஊடக அனுபவம்ன்றது உங்களுக்கு இருக்குது. அதுக்கும் களத்துக்கும் இருக்கிற வேறுபாடு என்ன? அது எப்படி உங்களுக்கு உதவுதா இல்லை எப்படி இருக்கு? அது என்ன உதவும்னா, மக்களுக்கு வந்து நேரில் போய் அளப்பரிய கருத்துனா கூட சிறப்பான கருத்து சொன்னீங்க அப்படின்னு ஒரு பிரமிப்பு இருக்காது. தொலைக்காட்சியில் பேசணும்னா, தொலைக்காட்சியில் உங்களை பார்த்தேன், நீங்கள் பேசுனீங்க அப்படிங்கிறது அந்த பிரமிப்பு உணர்வு இருக்கும். அப்போ தொலைக்காட்சியை பார்க்குறப்ப அது வந்து தொலைக்காட்சியை பார்த்தவங்க நேரில் வரங்கிறப்ப அவங்களுக்கு அந்த கூடுதல் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவ்வளோதான். உங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா அது அவ்வளோதான். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நடுவில் வந்து அண்ணன் நாலூர் ஷானவாஸ் வந்து ஒரு டிபேட்டில் ஒரு காணொலி ஊடகத்தில் அங்கே வந்து மக்கள் மத்தியில் இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. இவரை வந்து பேசி அவர் ஒரு மக்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி இவரை தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தெரியும், நான் வந்து நியூஸ் சேனலில் பார்த்துருக்கேன்னா அந்த அம்மா சொல்லியதை தவிர்த்து அவர் எங்கள் ஊர் எம்எல்ஏன்னு சொல்லலை. அதுதான் வந்து அந்த இம்பேக்ட்னு நினைக்கிறேன்.
ஆனால் நம்ம அப்படி நினச்சி அங்கே இல்லை, நம்ம வந்து இம்பேக்ட் ஆகும், நம்ம பிரபலம் ஆகும்னு இல்லை. நம்மளுடைய கட்சிக்கான ரெப்ரசன்டேஷன் வந்து ஊடகங்களில் ரொம்ப ரொம்ப அவசியப்படுது. இன்னைக்கு கூட நமக்கு வந்து நேஷனல் மீடியாஸில் பெரிய வாய்ப்புகள் வந்து நமக்கு வாய்ப்புகள் வந்து ஏஎன்ஐ வந்து இப்போதான் புதுசாக நம்மளை வந்து எடுத்து காமிக்கிறாங்க. ஏஎன்ஐ போட்டிருக்காங்க, பிடிஐ எடுத்தாங்க, பிடிஐ எடுத்ததை போடல. அப்படிதான் பிடிஐ பிரஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா அவங்க வந்து எடுத்தாங்க, என்னதான் எடுத்தாங்க, அப்படியா போடல. அதுக்கப்புறம் எல்லாமே நடக்குது இல்ல, என்டிடிவி பாக்குறோம், டைம்ஸ் நவ் பாக்குறோம், இந்தியா டுடே பாக்குறோம், லிட்டரலா அவங்க எக்ஸ்க்ளூட் பண்றாங்க நம்மள வந்து சேர்த்துக்கிறதே இல்ல, புறக்கணிக்கிறாங்க. அதை நான் எப்படி பாக்குறேன்னா, 2 தேர்தலுக்கு முன்னாடி தமிழ் ஊடகங்கள் நம்மள எப்படி அணுகுச்சோ அப்பெல்லாம் வந்து இவங்க நம்மள அணுகவே இல்லை. அவங்க அணுகுனாங்க, புறக்கணிப்பு அப்படிங்கிற மாதிரி அணுகுனாங்க நம்ம. அதை வந்து இப்ப இவங்க செய்யறாங்க. இன்னும் ஒரு தேர்தலுக்கு அப்புறம் வேற வழியே இல்லாம நம்மள காமிச்சாகணுன்ற நிலைமைக்கு இவங்க வருவாங்க. கட்டாயம் அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்படும். ஆனால் நம்ம பக்கத்துலேருந்து ஒரு பிரிட்ஜிங் தேவைப்படுது. ஏன்னா இப்போ தாவேக்கெல்லாம் யாருன்னே தெரியாது. அவங்கள என்டிடிவியும் மற்ற நேஷனல் மீடியாவும் இன்னைக்கு வந்து அவங்கள ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் ஏற்படுத்தி கொடுக்குறாங்கன்னா 19 கமலஹாசன் வச்சுட்டு இதே தான் பண்ணாங்க. அவங்க ஒரு பின்னாடியில இருந்து ஒரு லாபி பண்றாங்க, அவங்க வந்து பெனட்ரேட் பண்றாங்க, அவங்க ஒரு வாய்ப்பை எடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க, காசு கொடுக்குறாங்க, ஏதோ பண்றாங்க. நம்ம ஆர்கானிக்கா தான் இது வரைக்கும் ஊடக அட்டென்ஷனை பெற்று இருக்கோம், அதுக்காக இன்னும் காத்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு அடுத்த தேர்தலுக்குள்ள அது மாறிடும்ன்றதுதான் புரியுது. இவ்வளவு நாள் நடந்தது. என்னுடைய எண்ணம் என்னவா இருக்கு அப்படின்னா, நம்முடைய அந்த சித்தாந்தம், தமிழ் தேசிய சித்தாந்தம் என்பதே இந்த தேசிய ஊடகங்களுக்கு ஒரு ஒவ்வாமையை ஏற்படுத்துது. அதனால கூட அவங்க நம்மள புறக்கணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு இருக்கின்ற முக்கியமான இந்தியன் நேஷனல் மீடியாஸ்ன்னு எடுத்துக்கிட்டா என்டிடிவி, அதுக்கப்புறம் வந்து இந்தியா டுடே, இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு கார்ப்பரேட் நிறுவன முதலாளிக்கு சொந்தமாக தான் இருக்குது. நாம் வந்து களத்தில் தொடர்ச்சியாக இந்த கார்ப்பரேட் நிறுவன முதலாளிகளையும் அவங்களுடைய சூழலியல் கேட்டையும் எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழலில் நம்மளை வந்து கூப்பிடுறதுக்கு தயங்குறாங்களோ என்ற யோசனையும் எனக்கு இருக்குது. ரெண்டாவது, யூடியூப்ல அரசியல் பேசுறதுக்கும் களத்துக்கு போய் பேசுறதுக்கும் என்ன வேறுபாடு இருக்குன்னு கேட்டீங்க இல்லையா? யூடியூப் சேனலும் வச்சிருக்கீங்க. ஆமா, இப்ப நம்மை நோக்கி ஏதாச்சும் ஒரு விமர்சனங்கள் இருக்கு, அதுக்கு சம்மந்தம் இல்லை. இந்த வெளிச்சம் அங்கே பயன்படலாம். நம்ம போய் அவங்களை அணுகிறப்ப உங்களை ஏற்கனவே பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு முகவரி அட்டம் மாதிரி பயன்படுது. இந்த கருத்துக்களை நீங்க இங்க பகிர்றீங்க, அது உங்களுக்கு ஒரு பழக்கம் தானே. ஒரு கருத்தை எப்படி எடுத்து முன்வைக்கலாம், எப்படி மக்கள் கிட்ட சொல்லலாம் என்பதற்கு இது பயன்படும். ஆனா மிகப்பெரிய வேறுபாடா நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ யூடியூப்ல பேசும்போது நம்மை நோக்கி முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகள், அவதூறுகள், இது எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம். நாம நம்முடைய எதிர்கட்சிகளை விமர்சனம் பண்ணி பேசுவோம். உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, நீ அன்னைக்கு அப்படி பண்ணியே அப்படின்னெல்லாம் நம்ம பேசுவோம். களத்துக்கு போய் எளிய மக்களை சந்தித்து பேசும்போது அவங்க கிட்ட இந்த அரசியலெல்லாம் பேசி எந்த பயனும் இல்லை. இதனால எனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு தான் அவங்க கேட்குறாங்க. எனக்கு என்ன செய்வேன், என் ஊரில் வந்து பஸ் இல்லை, என் ஊரில் வந்து ரோடு இல்லை, என் ஊரில் வந்து ஏரி தண்ணியில் கழிவு நீர் கலக்குது, என்னால் விவசாயம் செய்ய முடியல, அதுக்கு என்ன செய்கிற, அதை சொல்லு அப்படின்னு தான் அவங்க எண்ண ஓட்டம் இருக்கே தவிர, யார் கூட கூட்டணி வச்சா, யார் எந்த வருஷத்தில் பிஜேபி கூட கூட்டணி வச்சு என்ன மதவாத சிந்தனையை ஆதரிச்சாங்க என்பதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. அதெல்லாம் வந்து மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இருக்கிறாங்க இல்லையா, அந்த மக்கள் கிட்ட பேசுறதுக்கு பயன்படும். ஆனால் எளிய மக்கள் மத்தியில் இந்த கருத்துக்களுக்கு பெரிய அளவிற்கு வரவேற்பு இல்லை அப்படிங்கிறத நான் வந்து உணர்றேன். அதனால நாம் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் அடித்தட்டு மக்களுடைய தேவைகளை உணர்ந்து அந்த அரசியலை பேசினா கரெக்டாக இருக்கும். சின்ன அணுகுமுறை மாற்றம். ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ இதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க உங்கள் தொகுதிகளில். அவங்க 2 பேர் நிறையவே கொஞ்சம் போயிட்டு வந்துருக்குறாங்க, வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்கள் இப்போ தான் உள்ளே நுழையிறீங்க. முதன்மையான சிக்கல்கள் மக்களை அணுகும் போது அவங்க நினைக்கிறதோ இல்லை சொல்கிறதோ இல்லை நீங்களே பார்க்கும்போது கூட உங்களுக்கு தெரிய வர்றதோ, முதன்மையான சிக்கல்கள்னு எதை சொல்லுவீங்க? தமிழ்நாடு முழுக்க தண்ணீர் தட்டுப்பாடுங்கிற பிரச்சனையாக இருக்குது. இப்போ எங்கள் தொகுதியிலையும் வந்து தண்ணீர் தட்டுப்பாடு பிரச்சனையாக இருக்குது. அதே போல் வேலைவாய்ப்பு சிக்கல் இருக்குது. அப்புறம் வந்து விவசாயத்தை பெருவாரியாக நம்பி இருக்கக்கூடிய தொகுதிகளில் அது ஒன்று. அதில் இன்றைக்கி வந்து முல்லைப்பூ வந்து அதிகப்படியாக அங்கே தான் அதிகப்படியாக வந்து உற்பத்தி ஆகுது. அது தொடர்பான எதுவுமே இல்லை. உப்பு உற்பத்தி அதிகமாக நடக்குது, அது தொடர்பான எந்த வாழ்வாதாரமும் இல்லை. அதை கடந்து தொகுதி முழுமைக்கு வந்து அந்த கோயில் தோப்பில் வாழ்கிறாங்க. ஓஎஸ் மணியன் கடந்த முறை வர்றப்ப நான் வந்தேன்னா பட்டா வாங்கி தருவேன் அப்படிலாம் வாக்குறுதி கொடுத்துருக்காரு. இப்போ விட்டுட்டாங்க. இப்படி வந்து ரொம்ப அடிப்படையான சிக்கல்கள் தான், ரொம்ப அடிப்படையான சிக்கல் தான் இருக்கக்கூடிய. மற்றபடி தொகுதி வந்து ஒன்றும் மேம்பட்டதாக ஒன்றும் இல்லை. இயல்பாக எல்லா ஊர்லேயும் என்ன இருக்கோ அதுதான் அங்கே இருக்குது.
அதாவது காவேரியினுடைய கடைமடை பகுதி நாகப்பட்டினம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இன்னும் வந்து அந்த கடைக்கோடி மக்களினுடைய வாழ்க்கை என்னைக்கு கரையேறுங்கிற நிலைமை தான் இன்னைக்கும் நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கு. எல்லா தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய அடிப்படை சிக்கலான சாலை சரியா இல்லாத சிக்கலாக இருக்கட்டும், குண்டும் குழியுமா இருக்கக்கூடிய சாலைகளாக இருக்கட்டும், இல்லை போதிய மின்சாரங்கள் இல்லாத, நாங்கள் போயிட்டு ஒரு பொது இடம் சிக்கல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பகுதி. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சிக்கல் சிங்காரவேலர் கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்றது நாகப்பட்டினத்தில். மும்மதங்களினுடைய ஒரு ஒரு ஐகானிக் பிளேஸ், நிறைய வந்து டூரிஸ்ட் எல்லாம் வரக்கூடிய ஒரு இடம்னா அது வந்து நாகப்பட்டினம் சொல்லலாம். உங்களுக்கு தெரியும் வேளாங்கண்ணி சர்ச் வந்து ரொம்ப, நாகூர் தர்காவும் அதே மாதிரி சிக்கல் சிங்காரவேலர் கோயிலும் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது. அந்த சிக்கலினுடைய மைய பகுதியில தெருவிளக்கு எரியாது. அங்க நின்று நான் ஒரு மணி நேரம் பேசியிருப்போம். ஆனா தெருவிளக்கே இல்லை. பிரதான சாலை, மெயின் ரோடு, ஆனா அங்க சாலை மின் விளக்கே கிடையாது. பொது கழிப்பறைங்கிறது எவ்வளவு, அது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவுக்கு கேவலமான கழிப்பறையாக இருக்கும். அப்போது சுகாதார மேம்பாட்டிலையோ, அவங்க கழிவுநீர் மேம்பாட்டிலையோ, சாலை வசதிகள்லையோ, மின்சார தீர்வுகள்லையோ, இல்லை குடிநீர் வசதிகளையோ, இப்போ கடைமடை பகுதி, காவேரியினுடைய கடைமடை பகுதியாக இருக்கக்கூடிய நாகப்பட்டினத்தில் குடிநீர் குடிக்கக்கூடிய தரத்திலே இல்லை. பல மக்கள் அங்கே வந்து கேன் தண்ணி இருக்குல்ல, அந்த கேன் வாட்டர் இருக்குல்ல, அந்த தண்ணியை தான் பயன்படுத்தி குடிக்கக்கூடிய நிலைமை சூழல் வந்து அங்கே இருக்குது. அதே மாதிரி திட்டுச்சேரி அப்படிங்கிற அந்த ஊர்லேருந்து நாகூர் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அதானியினுடைய துறைமுகம் அங்கே இருக்குது. அங்கே 3ஆம் தர நிலக்கரிகளை அவங்க இறக்குமதி பண்ணுறாங்க. அது வந்து ஃபுல்லாக அந்த மாசு வந்து முழுக்க நாகப்பட்டினம் முழுக்க பரவி இருக்குது. அங்கே இந்த சுவாச பிரச்சனைகள், லங் பிரச்சனைலாம் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் அங்கே வந்து ஒரு வயசு குழந்தைக்கு இந்த மஸ்குலர் ஸ்பைனல் இஷ்யூன்னு சொல்லக்கூடிய இந்த முதுகு தண்டுவடை சிக்கல் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட அதுக்கு வந்து 19 கோடி கிட்ட செலவாகுது. நம்மக்கிட்ட மருத்துவமும் இல்லை, இந்திய அளவுலேயும் மருத்துவம் கிடையாது. வெளிநாட்டிலேருந்து அதுக்கு மருத்துவம் பெறணும். அதற்கு இந்த மாதிரியான நோய்கள் எல்லாம், தீர்க்க முடியாத நோய்கள்லாம் வந்து ஏற்படுதுன்னா அதற்கு காரணம் இந்த சுற்றுச்சூழல் பாதிப்பு. இந்த மாதிரியான தேவையில்லாத அந்நியர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இந்த வாய்ப்புகள், நம்ம நிலத்தை வந்து வளத்தை வந்து சுரண்டி அவர்கள் செய்யக்கூடிய இந்த மாதிரியான திட்டங்கள், இதற்கு தீர்வுகளாக அவங்க என்ன எட்டி வைக்கிறாங்கன்னா அதுவும் எதுவும் கிடையாது. அதே மாதிரி சிபிசிஎல் இஷ்யூங்கிறது ஒரு பிரதான இஷ்யூவாக அங்கே இருக்குது. விவசாய வேளாண் குடிமக்களுடைய நிலங்கள் அபகரிக்கப்பட்டு அவங்களுடைய வாழ்வாதாரம் சீரழிக்கப்பட்டு இன்னைக்கு அவங்க வந்து வேலை இல்லாமல் அவங்க திருப்பியும் வேற ஏதாவது ஒரு வெளிநாட்டுக்கு போய் தான் வேலை பார்க்கக்கூடிய சூழல் அங்கே இருக்குது. அப்போ வேளாண்மை, உங்களுக்கு தெரியும், டெல்டா மண்டலத்தில் முக்கியமான பகுதிகள் இது எல்லாமே. வேளாண்மை வந்து அவங்களுடைய அடிப்படை வேலையாக இருக்குது. இருந்தாலும் இதெல்லாம் பண்ணாமல் அவங்க எல்லாரும் வெளிநாட்டுக்கு போய் எல்லாருமே கேம்பில் தான் இருப்பாங்க. கேம்ப் ஸோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவங்களுடைய வாழ்க்கை நிலைமை வந்து இப்போ இப்படி போயிட்டுருக்கு. அதே மாதிரி சின்ன சின்ன குடிநீர் பிரச்சனைலேருந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்லேருந்து இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், முதல்ல குப்பைகளை வந்து தரம் பிரிங்க, அதை மறுசுழற்சி பண்ணுங்கள், அதற்கு வந்து என்ன சொல்கிறது, யூசேஜே ரெடியூஸ் பண்ணணும். பிளாஸ்டிக்காக இருந்ததுன்னா அதை குறைத்து பயன்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரியான தீர்வுகள் கொடுக்குறோம். அந்த மாதிரி அரசு ஒரு தீர்வையும் கொடுக்கறது இல்லை. மாவட்டமாக அதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கிறது இல்லை. தேவநதின்னு ஒரு பகுதி இருக்கு, ஆனா அது எப்போது பார்த்தாலும் வந்து குப்பை வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பிளேஸா, ஒரு இடமா இருக்கு. அப்போ இத்தனை முதல் முறை எம்எல்ஏன்னு சொல்லக்கூடிய அந்த நாலூர் ஷானவாஸ் அவர்கள் இதெல்லாம் வந்து முந்திக்கிட்டு வந்து சரி செஞ்சு கொடுத்துருக்கணும் அந்த மக்களுக்கு. ஆனா அவர் பண்ணது என்னன்னா, இந்த மாடல் அரசுக்கு அவர் நியாயம் செஞ்சிருக்கிறான்னு சொல்லலாம். அங்கே வந்து ஒரு பகுதி இருக்குது, மரக்கான் சாவடின்னு சொல்லிட்டு ஒரு நீர்நிலை தொட்டியை வந்து கட்டமைக்கிறாங்க. அதில் வந்து திறக்கிறதுக்காக போய் நிற்கிறாரு. போய் நின்று திறந்து கையில் கோலை வச்சு தண்ணியெல்லாம் வந்து கொடுக்குறாரு. எல்லாரும் குடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு அடுத்த நாளும் தண்ணி வரல. பார்த்தா அது ஒரு மாடல் அரசு, மாடல் விளம்பரம். சும்மா தண்ணி தொட்டியை திறந்து வச்சோம் அப்படிங்கிறதுக்காண்டி மாடல் மட்டும்தான். மேலே இருக்கக்கூடிய நீர்நிலை தொட்டிக்கு எப்படி தண்ணி போகும், எங்கேருந்து தண்ணி வரணும்னு இது எதை ஒன்றுமே ஆய்வு பண்ணாமல், தண்ணியை வராமல் நாம் தமிழர் கட்சியோட உறவுகள் தொடர்ச்சியாக 6 மாதமாக தொடர்ச்சியாக மனு கொடுத்து அதற்கப்புறம் கீழே ஒரு நீர்நிலை தொட்டி உருவாக்கி அதுக்கப்புறம் அங்கேருந்து தண்ணியை வந்து அதில் வந்து இன்புட் பண்ணி அதுக்கப்புறம் மக்களுக்கு போகக்கூடிய வகையில் இப்போ தான் செஞ்சுருக்கோம். அப்படி இல்லாமல் ஒரு மாடல் அரசாக இல்லாமல், இவரை மாதிரி இல்லாமல் ஒரு மாற்று முக்கியமான எல்லா பிரதான சிக்கல்களையும் தீர்க்கக்கூடிய இடத்துல நாம் தமிழர் கட்சி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த முறை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க இன்னும் தொகுதிக்கு போகல ஆனா பேசுனதா சொன்னீங்க, அதுல இருந்து உங்களுக்கு ஏதாவது? ஆமா, நான் வந்து நேற்றைக்கு ஜூம் மீட்டிங்ல தொகுதி பொறுப்பாளர்களோட கலந்துரையாடல் செய்யும் போது அவங்க கிட்ட கேட்டேன்,
தொகுதி சார்ந்து முக்கியமான பிரச்சனைகள் என்னென்ன அதையெல்லாம் கொஞ்சம் பட்டியல் போட்டு சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். சோளிங்கர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் மிகவும் வளர்ச்சியில் மிகவும் பின்தங்கிய பல குக்கிராமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிப்பட்ட ஊர்ப்புறங்கள் இன்னமும் நிறைய இருக்கு. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, இன்னைக்கும் ஒரே ஒரு பேருந்து மட்டுமே வரக்கூடிய கிராமப்புறங்கள் அந்த தொகுதிக்குள்ள இருக்கு. போதிய சாலை வசதிகள் இல்லாத பல கிராமங்கள் அந்த பகுதியில் இருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த தொகுதியோட மக்கள் தொகைக்கு ஏற்ற விகிதத்தில் போதிய பள்ளி கல்லூரி வசதிகள் அந்த தொகுதியில் இல்லை. உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னா அவங்க சென்னைக்கு வரணும், இல்லை திருச்சிக்கு போகணும். இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இருக்குது. அடுத்தபடியாக சுகாதாரத்தை எடுத்துக்கிட்டாலும் ஆரம்ப சுகாதார நிலையம் போதிய அளவிற்கு இல்லை. அரசு மருத்துவமனைகளை எடுத்துக்கிட்டால் தமிழ்நாட்டில் எல்லா அரசு மருத்துவமனைகளும் என்ன தரத்தில் இருக்கோ அதே தரத்தில் இல்லைன்னா அதை விட ரொம்ப மட்டமான ஒரு நிலையில தான் சோளிங்கர் தொகுதியில் இருக்கிற அரசு மருத்துவமனைகளோட நிலை இருக்குது. இது எல்லாத்தையும் விட நான் அந்த தொகுதியோட மிக முக்கிய பிரச்சனையாக பார்க்கறது என்ன அப்படின்னா ஆலை கழிவுகள். அந்த பகுதியில் சாயப்பட்டறைகள் அதிகம், தோல் தொழிற்சாலைகள் அதிகம். ஏற்கனவே தோல் தொழிற்சாலையோட கழிவுகளால் ராணிப்பேட்டை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத தமிழ்நாடே அறியும். இங்கே தமிழ்நாடு மட்டும் பாதிக்கப்படலை, அதனுடைய பக்கத்து தொகுதியான சோளிங்கரும் பாதிக்கப்பட்டு இருக்கு. அங்கே இருக்கின்ற சாயப்பட்டறைகளோட கழிவுனால தமிழ்நாட்டின் 2வது மிகப்பெரிய ஏரி என்று சொல்லப்படுகின்ற காவேரிப்பாக்கம் ஏரி மாசடைஞ்சிருக்கு. அந்த ஏரி நீரை நம்பி பல விவசாயிகள் இருக்கிறாங்க. அது ஏரி பாசனம் செய்யக்கூடிய ஒரு பகுதி, அது வானம் பார்த்த ஒரு நிலம். அந்த இடத்துல இந்த ஏரியை நம்பி தான் பல விவசாயிகள் தங்களுடைய பிழைப்பை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஏரி கால்வாயில இந்த சாயப்பட்டறைகளோட கழிவுகள் கலக்குது. விவசாயிகள் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுன்னு தொடர்ந்து அரசு அதிகாரிகள் கிட்ட முறையிட்டு போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆலை கழிவுகள் ஏரியில் கலப்பதை தடுக்கிறதுக்கு எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் இல்லை. 2வது, அந்த ஏரியோட மொத்த பரப்பளவு 4000 ஏக்கர், 18 கிலோமீட்டர் நீளம், 900 ஆண்டு பழமையான ஏரி. பல்லவர் காலத்தில் நரசிம்ம பல்லவனால் வெட்டப்பட்ட ஏரி அது. தமிழ்நாட்டிலே 2வது மிகப்பெரிய ஏரி. ஆமா, அது பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஆக்கிரமிப்புகளால் சூழ்ந்து இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஏரியோட பரப்பளவு சுருங்கிட்டே வருது. அந்த ஏரி ஒரு பக்கம் கழிவுகளால் பாதிக்கப்படுது, இன்னொரு பக்கம் ஆக்கிரமிப்புகளால் பாதிக்கப்படுது. இப்படி அந்த தொகுதியோட ஒரே குடிநீர் ஆதாரமாகவும் விவசாய நீர் ஆதாரமாகவும் இருக்கக்கூடிய அந்த ஏரி இன்னைக்கு ஒரு அழிவின் விளிம்பில் போய் நிற்குது. இப்போ நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அதை மீட்டெடுக்கணும். ஆக்கிரமிப்புகளை சுத்தமாக அகற்றி மறுபடியும் அந்த ஏரியை பழைய பரப்பளவுக்கு கொண்டு வரணும். கழிவு நீர் அந்த ஏரிக்குள்ள கலக்காத மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்தி விவசாயத்திற்கும் நிலத்தடி நீருக்கும் பயன்படக்கூடிய அளவிற்கு அந்த ஏரியை மேம்படுத்துகிறோம். கூடுதலாக அந்த ஏரியை நாம் சுற்றுலா தலமாகவும் மாற்றலாம். இப்போ உதகமண்டலத்தில் பார்த்தீங்கன்னா படகு சவாரி போவாங்க. அப்படி ஒரு அழகான சுற்றுலா தலமாகவும் நாம் அந்த ஏரியை பயன்படுத்த முடியும். இதனால் தொகுதிக்கு நாம் சுற்றுலா வழியாக கூடுதல் வருமானத்தை ஈட்ட முடியும். 2வது, அந்த தொகுதியில் மிக முக்கிய தொழிலாக இருக்கிறது விவசாயமும் நெசவும். இப்போ இந்த நம்முடைய தற்சார்பு பொருளாதாரத்தின் அடிப்படையில் நாம் ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை அந்த இடத்துல உருவாக்க முடியும். இப்போ ஒரு நெசவாளர் தனக்கு தேவையான அந்த பட்டு இருக்குது தெரியுமா, இந்த சேலை நெய்வதற்கான பட்டை சூரத்தில் இருந்தும் கர்நாடகாவில் இருந்தும் தான் இறக்குமதி பண்ணுவார். இது விலை அதிகம். இப்போ இந்த பட்டுப்பூச்சி வளர்த்தல் அப்படின்னு நம்முடைய ஆட்சியின் செயல்பாட்டு வரைவில் ஒரு திட்டம் இருக்கு. இதை நம்முடைய சோளிங்கர் தொகுதியில் செயல்படுத்துவதன் மூலமாக அங்கே இருக்கின்ற ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு வேலையும் கிடைக்கும். நமக்கு தேவையான பட்டு நூலை குறைந்த விலையில் நம்முடைய தொகுதியிலேயே உற்பத்தி செஞ்சு நெசவாளர்களுக்கும் பட்டு உற்பத்தியாளர்களுக்கும் கொடுக்க முடியும். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வருவதன் மூலமாக அந்த பகுதியில் நாம் வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்தி கொடுக்க முடியும். அரசு நிறுவனமான கோவாப்டெக்ஸை அந்த தொகுதியோட சில முக்கியமான நகரங்கள், அதாவது தாலுகாக்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த பகுதிகளில் அமைப்பதன் மூலமாக அரசு நிறுவனத்திற்கும் வருமானம் வந்த மாதிரி ஆகும், அந்த மக்களுக்கும் தரமான ஆடையை நாமளே உற்பத்தி பண்ணி கொடுக்கிற மாதிரி ஆகும். கரெக்ட் கரெக்ட். எல்லாமே அண்ணன் அருப்புக்கோட்டையில நினைக்கிறேன் நெசவுக்கே ஒரு பொதுக்கூட்டம். சரியா சொன்னீங்க, சரியா சொன்னீங்க. இப்ப அடுத்ததா நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி அந்த பகுதியின் முக்கிய தொழிலாக விவசாயம் தான் இருக்கு.
விவசாயிகள் அவங்க கொள்முதல் செய்யற அறுவடை செய்யற அந்த நெல்லை எல்லாம் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு கொள்முதல் நிலையம் இல்ல, இருக்கிற கொள்முதல் நிலையமும் ரொம்ப பழசாயிருச்சு, அதை புதுப்பிக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன பெரிய ஆச்சரியம்னு சொல்றதா, வேப்புன்னு சொல்றதா, கோவம்னு சொல்றதான்னு தெரியல. அந்த தொகுதியோட இப்போதைய சட்டமன்ற உறுப்பினர் வந்து முனிரத்னம் என்பவர். அவர் வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். 1989 தேர்தலில் முதல் முறையா சட்டமன்ற உறுப்பினராக ஆகிறாரு. அதன் பிறகு திமுக ஆட்சி கலைக்கப்பட்டு 91 நடந்த தேர்தலையும் அவர் தான் சட்டமன்ற உறுப்பினர். 96 2001 தமாக சார்பாக அவர் தான் வந்து மறுபடியும் சட்டமன்ற உறுப்பினர். மறுபடியும் இப்ப 2021 நடந்த தேர்தலையும் அவர் தான் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு. குறைந்தது 4 முறை அந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு. இப்ப நான் பட்டியலிட்ட இந்த பிரச்சனைகளுக்கு ஏதாச்சும் ஒரு நிரந்தர தீர்வை அவர் ஏற்படுத்தி இருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. இத்தனைக்கும் அவர் வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் தொழில் செய்யக்கூடியவர். அவர் பேர்ல பல லாரிகளும் பார உந்துகளும் பேருந்துகளும் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. ஆனா அவர் இருக்கின்ற தொகுதியில பல கிராமங்களுக்கு ஒரு பேருந்து மட்டுமே போய்கிட்டு வருது. இது வரைக்கும் ஐயா வந்து சட்டமன்றத்தில் என்ன பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற அவருடைய சட்டமன்ற வரலாற்றை எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் தேடின வரைக்கும் பெருசாக எதுவும் பேசுன மாதிரி தெரியல. எல்லாத்தையும் முழுசாக அலசி ஆராய்ஞ்சிட்டு நாம் வந்து இன்னும் டீட்டெயிலாக நம்முடைய தொகுதிக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ தொகுதியில் சில பிரச்சனைகளை பட்டியலிட்டேன்ல, அது மாதிரி அந்த பிரச்சனைகள் இருக்கிற இடத்துக்கே போய் நின்று இங்கே இந்த பிரச்சனை இருக்குது, இத்தனை வருஷமா இருக்குது, இங்கே எம்எல்ஏவா இத்தனை பேர் இருந்திருக்கிறீங்க, இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன தீர்வு தான் கொடுத்தீங்க, நீங்கள்லாம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறத எளிமையா காணொலி வாயிலாக நம்முடைய மக்களுக்கு நாம எடுத்து சொல்ல போறோம். இது வந்து என் தொகுதி என் கேள்வி, நாமளும் கேள்வி கேட்கிறோம், நம்முடைய மக்களையும் கேள்வி கேட்க தூண்ட போறோம். நீங்க பொதுவாகவே தேர்தல்னா எல்லா தொகுதிக்கும் போய் பரப்புரை செய்யறது இல்லை கூப்பிடுவாங்க, குறைந்த அளவு பொதுக்கூட்டம் போடுறது, அதுக்கு கூப்பிடுறது, அதுக்கு நீங்கள் போய் பேசுறதுன்றதெல்லாம் இயல்பாகவே இருக்கும். இப்போ நீங்கள் வேட்பாளராகவும் இருக்கீங்க, இப்போவும் பொதுக்கூட்டங்கள்லாம் போய் பேசிகிட்டு இருக்கீங்க, அது எப்படி உங்களால் கையாள முடியுதா இல்லை அது எப்படி இருக்கு? ஆக்சுவலி வந்து பொதுக்கூட்டம்லாம் நிறைய விருப்பப்பட்டு போகிறது எங்கள் அண்ணன். இருந்தாலும் நான் சொல்லிக்கிறேன், கூப்பிடுவாங்க. இப்போவுமே வந்து தங்கச்சி ஒரு தடவை சேலத்துக்கு வந்துருங்க, தங்கச்சி ஒரே ஒரு தடவை இந்த பக்கம் அந்த தொகுதிக்கு வந்துருங்க அப்படின்லாம் சொல்லி கூப்பிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து எல்லா பேச்சாளர்களும் இன்னைக்கு வேட்பாளர்களாக மாறினால களத்தில் வந்து அவங்கவுங்களுடைய தொகுதியில் வேலை பார்க்குறது வந்து கட்டாயமாயிருச்சு, அவசியமாயிருச்சு. இருந்தாலும் ஊருக்கெல்லாம் போய் பேசுறது ஒரு புதிய அனுபவம். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் போய் பார்த்து அவங்க எப்படி நம்மளை ரிசீவ் பண்ணுறாங்க, நம்ம பேசுறது அவங்க எப்படி உள்வாங்கிக்கிறாங்க, அவங்க அதுக்கு எப்படி ரெசிப்ரோகேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு புதிய அனுபவம், புதிய லேர்னிங். அதனால் அது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேர்தல் காலத்தில் வேட்பாளராக இருக்கும்போது அந்த அனுபவம் கொஞ்சம் குறையும். 2024 உண்மையாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ரொம்ப வியந்து நினச்சது என்னென்னா, நம்மளாம் இத்தனை கூட்டத்துக்கு போய் பேசியிருக்கோம், இத்தனை தொகுதிக்கு நம்ம போய் பேசினோமா அப்படின்ற அளவுக்கு நான் வந்து என்னுடைய கேலண்டர் எடுத்து பார்க்கும்போது நான் ரொம்ப பெருமையாக மாமா கிட்ட கூட எடுத்து காமிச்சேன், மாமா இத்தனை இடத்துக்கு நான் போயிருக்கேன், மாமா இத்தனை இடத்துல நான் போய் பேசியிருக்கேன், அப்படியா சிறப்புன்னு மாமா கூட சொல்லியிருந்தாங்க. அது ஒரு ரொம்ப ரொம்ப சிறந்த அனுபவம். வேட்பாளராக காலத்தில் இருந்து பெறக்கூடிய அனுபவம் மாதிரி அதுவும் ஒரு தனித்துவமான ஒரு அனுபவம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இன்னும் பல தொகுதிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் தெரிஞ்சு அதை எப்படி நம்ம வந்து கவுண்டர் ஆக்ட் பண்ணுறது, நம்ம தொகுதிகளை வச்சு கம்பேரிட்டிவ் ஸ்டடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து இவ்வளோண்டு தான், எங்கள் அண்ணனுக்கு தான் இவ்வளோ இருக்கும், அவர்கிட்ட கேட்டால் தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறது. இல்லை நண்பா, ஒரே ஒரு கேள்வி. இப்போ மற்ற தொகுதிகள்லாம் போய் பேசியிருக்கிற நீ வந்து ஒரு தொகுதிக்கு வேட்பாளர், அந்த தொகுதியில இது வரைக்கும் எத்தனை பொதுக்கூட்டத்தை நடத்திருக்க? 4 பொதுக்கூட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம். இது வந்து 4 பொதுக்கூட்டம், 4 தான். நீங்க வந்தீங்கல்ல? ஆமா, நான் வந்தேன். 4 பொதுக்கூட்டத்துக்கு 69 வாகனத்துல ஆட்களை வர அளவுக்கு அது கூட அந்த படம்லாம் போட்ட 1500 அதெல்லாம் தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த அண்ணங்களோட உழைப்பு. அது எனக்கு எந்த பங்கும் கிடையாது. வந்து இப்ப கேமரா இருக்குங்கிறதுக்காக சொல்லிடுறாரு. சொன்னாலும் அதே மாதிரி அண்ணன் வேதாரண்யத்துல இருக்கக்கூடிய நம்மளுடைய அண்ணன் ராஜேந்திரன் அவர்களுடைய கான்ட்ரிபியூஷன்லாம் அப்போ அண்ணனையும் ராஜேந்திரன் அண்ணனையும் தான் மாமா தளபதிகள்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்களே. அந்த மாதிரி ரொம்ப ஈடுபாடோட டெடிக்கேட்டடா வேலை செய்யக்கூடிய ஆட்கள். எனக்கெல்லாம் பேசும்போது அவங்க வந்து, தங்கச்சி
69 வேன் என்னன்னு 69 வேணா பக்கத்துல தானே நாங்க இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை. எனக்கு ரொம்ப ஸ்மாலா ஃபீல் ஆனது அந்த இடத்துல தான். ஐயோ அண்ணன் என்ன இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வேட்பாளர், அவரே 68 வேனை கொண்டு வந்தாரு. அது யார் வேட்பாளர் இருந்தாலும் எடுத்துருப்பாங்க, அது வந்து அவங்களோட உழைப்பு. இது எனக்கு அந்த எந்த பங்கும் இல்லை அதுல. யார் வேட்பாளர் பண்ணிருப்பாங்க. அந்த 1500 டிஷர்ட் பண்ணிருக்காங்க. யார் இருந்தாலும் படம் போட்டுருப்பாங்க. இல்ல அது யாரா இருந்தாலும் போட்டுருப்பாங்க. நான் வந்து அது என் படம் இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்கு. இது வரைக்கும் யாருக்குமே போட்டது இல்ல. இது வரைக்கும் யாருக்கும் அப்படி எல்லாம் போட்டுருக்காங்க. இல்ல இல்ல விவசாய சின்னத்தை போட்டிருப்பாங்க, சின்னத்தை வச்சு போட்டிருப்பாங்க, அண்ணனுக்கு போட்டிருப்பாங்க, படம் வச்சு வந்து போட்டு நான் பார்த்துருக்கேன். நான் என்ன சொன்னேன்னா முதல் பக்கத்துல வந்து சின்னம் போட்டுருங்க, இந்த பக்கம் சின்னம் போட்டுருங்க, இந்த பக்கம் பின்னாடி வந்து தலைவர் படமும் அண்ணன் படம் போட்டுருங்க, வேதாரம் தொகுதி போடுங்க அப்படின்னா சரி தம்பி அப்படின்னு கேட்டுக்கிட்டு அவங்க அதுக்கு முன்னாடி அவங்க அடிச்சிட்டாங்க. அப்ப தப்பான ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுக்குறீங்க. நான் சொல்றேன் அவங்க அதுக்கு என்ன சொல்றது, உங்க முகம் போய் மக்களுக்கு சேரணுங்கிறனால ரொம்ப சமயோசிதமா அறியப்படாத முகமா என்னது வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் இடும்பாவனம் கார்த்தி அப்படின்னு அண்ணா அறிவிச்ச உடனே ஒட்டுமொத்த கூட்டமா அப்படியே ஆர்ப்பரிச்சுது. இருந்துச்சு. இப்ப மத்தவங்க என்ன இல்ல அந்த கேள்விக்கு பதில் இன்னும் முழுமையா வரல. வரப்புற அனுபவத்தை சொல்லு. அதுக்குள்ள அவர் இடையில பூந்து கேள்வி கேட்கறேன்னு திருப்பி விட்டார். பொதுக்கூட்டத்துக்கு வந்து போறது நம்ம கையில இல்ல. நான் இன்னும் 2 நாள் கழிச்சு அவர் கேள்விக்குலாம் எங்க கிட்டதான் பதில் இருக்கு. எல்லா தொகுதிக்கும் போய்கிட்டு இருக்காரு, ஒரு தொகுதி விடல. ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 200 முடிச்சிருப்பீங்களானே. தங்கை பாண்டிச்சேரிக்கலாம், வேற மாநிலம் காரைக்கால், ஆமா யூனியன் டெரிட்டரி. காரைக்கால் இருக்கிறது இது வால் அரங்கம், மக்கள் அரங்கம். இன்னும் மாயை யானம் தான் போல. ஆக்சுவலி எனக்கு வந்து ஒரு அறிவுரை கொடுத்தல்ல, தயவு செஞ்சு அமைதியா இரு, கோவப்படாத, டெம்ட் ஆகாத அப்படின்னு. ஏன் அந்த திடீர்னு உணர்ச்சி வைப்படுவேன், திடீர்னு கோவப்படுவேன். சரி, அவ மக்கள் வாக்கு கட்டு போறப்ப அந்த மக்கள் வந்து எப்படி இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டு அனுசரிச்சுட்டு வந்துடணும். அந்த நேரத்துல வந்து உணர்ச்சி விட்டு அவனுக்கு பாடம் எடுத்தேன் அப்படின்னு ஒரு திமுககாரன் வர்றான்னா அவன் நமக்கான வாக்காளம் இல்லை, ஆனா கும்பிட்டு வாக்கு கட்டு போக வேண்டியதான். அந்த இடத்துல உணர்ச்சி விட்டு அவனுக்கு பாடம் எடுத்த தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி பொதுவாக நாங்கள் துண்டறிக்கை கொடுத்து கூட்டத்துக்கு கூப்பிட்றோம். ஒரு திமுககாரரு அவர் என்ன பண்ணுறாரு, நாங்கள் ஒவ்வொரு வீடாக போகிறப்ப அவர் வீட்டில் வந்து 4 நாற்காலியை போட்டு நாங்கள் போன உடனே அவர் அந்த பொன்னாடை போத்துறாரு. அதிமுககாரர் வந்து பொன்னாடை போத்துறாரு. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த கருத்து வேறுபாடு உறவு வேறு அப்படின்னு அவங்க அந்த அதயத்தில் பழக்கப்பட்டாங்க. தாவேக்காவை சேர்ந்த ஒரு பொண்ணு தான் நினைக்கிறேன், பொண்ணோ 30 வயசு இருக்கும், நான் துண்டறிக்கை வாங்க மாட்டேன் அப்படின்னு போகுது. அப்போ எல்லாமே தான் இருக்கும் அதில். அந்த கட்சிக்காரங்களோட தாக்கமோ இல்லை இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கா போகும்போது? இருக்கு. நான்லாம் போகும்போது என் தொகுதியில் ஒரு தடவை ஒரு திமுக காரரு சீமான் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர், அவர் வந்து பிராமண கடப்பாரி எடுத்துட்டு திராவிடத்தை வந்து வைரல் வீடியோ, ஆமா ஆமா அப்படியே இது பண்ணி அது வேறன்னு இது திண்டறிக்கை கொடுக்க போகும்போதே ஒருத்தர் சொல்றாரு அவர் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர், அவர் வந்து இப்போ வந்து பிராமண கடப்பாரி எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு, மாற்றி மாற்றி பேசுவார். இதெல்லாம் சொல்லிட்டு கோவமாக என்கிட்ட பேசுவார். நான் அவர்கிட்ட ரொம்ப ஜெனுவனாக போய் நல்ல மாதிரியாக பேசி நான் தான் உங்களுடைய களத்தில் உங்களுடைய நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக நிற்க போகிறேன் அப்படின்னு ஒரு இன்ட்ரோக்காக தான் போகிறோம் அந்த பகுதியில். அதே மாதிரி மாணவருடைய அழைப்புக்கு அதற்கு இப்போ போனதுக்கு முந்தின முறை போன போது அப்போ அவர் ரொம்ப ஆக்ரோஷமாகி அக்ரெசிவாகி என்கிட்ட வாக்குவாதத்துக்கு ஆரம்பித்தார். நாங்கள் அவர்கிட்ட உட்காந்து 1 மணி நேரம் உட்காந்து அது வேற நாகூர்ல, இது நாகப்பட்டினத்துல வேற ஒரு பகுதியில துண்டறிக்கை கொடுக்கும். ஆமா, காணொலி வெளியாச்சு. எங்க அம்மா பார்த்துட்டு சொன்னாங்க, என்னப்பா கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம அந்த நபர் வந்து பேசுறாங்க அப்படின்னு வருத்தப்பட்டு என்கிட்ட சொன்னாங்க. ஆமா, 1-on-1க்கு ரொம்ப நேரம் அதுக்கு போயிடுச்சு. அப்போ உட்காந்து அவங்களுக்கு எல்லாத்தையும் முழுமையா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரணும். அப்படிதான் நடக்கும். அது எல்லாத்தையும் நம்ம வந்து என்கவுண்டர் பண்ணி தான் ஆகணும், எதிர்கொண்டு தான் ஆகணும் நீங்க சொல்ற மாதிரி. அதை விட இன்னும் மோசமாலாம் பண்ணலையா, வர்ச்சுவலா அவங்க வந்து பண்ற இந்த அநாகரிக அரசியலெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். இது எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு தான் பொதுத்தளத்துல நிக்கிறோம். பாஸ் என்கின்ற பாஸ்கரன் படத்துல சந்தானம் கல்யாண வீட்டுல போய் உட்காந்துக்கிட்டேன். அந்த அளவுக்கு சுயமரியாதை இழக்கணும்னு இல்லை, ஆனா நம்ம இருந்து பேசுறதுக்கு அவங்க காது கொடுக்குறாங்கனாலே பெரிய விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாகூர்ல அண்ணன் சொன்ன மாதிரி ஐயோ அது ரொம்ப மோசம். கீழே உட்காந்து ஒரு 4 பேர் வந்து தொப்பி போட்டு ஒரு 4-5 இளைஞர்கள், ஒரு வயசானவர் முதியவர் உட்காந்துட்டு சீமானா ஐயா சீமான் கட்சியான்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் வந்து ஒவ்வொரு கொள்கையை ஒரே நிலைப்பாட்டில் இருக்க மாட்டார், நிலை மாறிக்கிட்டே இருப்பார், ஒவ்வொரு மாதமும் ஒரு கொள்கை மாறிக்கிட்டு இருப்பார், அவர் வந்து சாத்தானின் பிள்ளைகள் என்பார் சொல்வார் அப்படின்னு ஃபுல்லாக அவதூறாக வந்து அங்கே உட்காந்து பேசி சிரிச்சிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் என் காதுபட கேட்குது. நான் அங்கே போயிட்டு வாங்க எல்லாரும் மாநாட்டுக்குன்னு சொல்கிறதுக்காக போனேன். அப்போ வந்து என்னையே அறியாமல் ஒரு கோவம் வந்துருச்சு. நான் வந்து பொதுவாகவே வந்து அரசீற்றம்
அப்புறம் வந்து ரௌத்திரம் பழகணும்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ அது இயற்கையாகவே வந்துருச்சு போல இருக்குது. அப்போ நான் பொதுவாகவே வந்து ரொம்ப எல்லாரையுமே ரொம்ப சட்டிலாக தான் ஹேண்டில் பண்ணுவேன். எவ்வளோ கோவப்பட்டாலும் சரி பரவாயில்ல கோவப்படுங்க அப்படிங்கிற மாதிரி பொறுமையாக அணுகுவேன். ஆனால் அவங்க தொடர்ச்சியாக அப்படி பேசிட்டு இருக்கும்போது என்னால் நெருங்கி இருந்து அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியல. நம்ம வேற எங்கேயோ இருக்கோம், தூரத்தில் இருக்கோம், ஆனால் கேட்குது அப்படிங்கும்போது கையில் மைக் இருந்தது. அப்போ அதில் தான் நம்ம பதில் சொல்லணும் அப்படிங்கிறனால கோவத்தில் கூட இருந்து பேசும்போது பேசினா எந்த கோவத்தில் பேசியிருப்பனோ அதை மைக்கில் பிடிச்சி பேசும்போது இன்னும் அதிகமாகிடுச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். அது ஃபுல்லாத்தையும் சொல்லிட்டேன். உங்களுக்கு நான் வாக்கு பிச்சைலாம் கேட்க வரல. இதுக்கப்புறம் நீயே யோசிச்சு நீயே உன்னோட 6ஆம் அறிவை பயன்படுத்தி, நீங்கள் தானே பகுத்தறிவு பகலவர்கள், அதனால தயவு செஞ்சு அந்த பயன்படுத்தி நீயே யோசிச்சு நீயே தேடி போய் பார்த்துட்டு சரியானதுக்கு நீ வாக்கு போடு, அதுக்கு தான் இருக்கேன்னு சொல்லி நீங்கள் பெரியார் பேசுனது, பெரியாரை எதிர்க்கிறோம்ல நம்ம, அதனால ஏதாவது தாக்கம் ஏற்பட்டிருக்கா? இல்லை இந்த மாதிரிலாம் எதிர்கொள்ளும் போது, இந்த எதிர்கருத்து வைக்கும் போது இந்த பெரியாரை நம்ம எதிர்க்கிறோம் அப்படிங்கிறதுக்கான எதிர்கருத்துக்கள்லாம் வைக்கப்படுதா? அது என்னன்னா, பாப்பா வந்து ஒரு என்ன சொல்றது, இவங்கெல்லாம் என்ன தீக்கா, எங்க பாப்பா ஒரு பெரிய ஒரு பெரியாரிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட ஒரு தீவிர பெரியாரிஸ்ட்டுங்கிற அளவுக்கு பாப்பா வந்து பெரியாரியவாதியாக இருந்தாங்க. பாப்பா மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரியும் தமிழ் சீமானவர்கள் இல்லை அவங்களோட பயணித்த நிறைய பேரும். ஆனால் அதற்கு பிறகெல்லாம் எல்லாரையும் நம்பி ஏமாந்துட்டோம். நமக்குன்னு ஒரு இயக்கம் வேணும், ஒரு கட்சி வேணும்னு தான் நாம் தமிழ் கட்சியை தொடங்குறாங்க. தொடங்கினதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களுடைய சாயம் வெளுக்க தொடங்கினதுக்கப்புறம் அவங்க வந்து என்கவுண்டர் பண்ணி அதையே பொதுத்தலங்களில் பேச ஆரம்பிக்கிறாங்க. வாப்பா வந்து ஐயா சுபவியவர்கள் வந்து பல இடங்களில் வந்து அவருக்காக மேடை போட்டு அவருக்காகவே புத்தகங்களை வெளியிட்டு பெரியாரின் தமிழ் தேசிய இடதுசாரி தமிழ் தேசியம் அப்படிங்கிற அந்த புத்தகத்தை வெளியிட்டதெல்லாம் வாப்பா தான். அதே மாதிரி தூக்கு கொட்டடியிலிருந்து ஒரு முறையீட்டு மடல் அப்படின்னு சொல்லி அண்ணன் பேரறிவாளன் அவர்களுடைய அந்த புத்தகத்தை வெளியிட்டதா இருக்கட்டும், பெரியார் சார்ந்து அவர் எழுதின நிறைய புத்தகங்களுக்கு வாப்பா பயங்கரமா சப்போர்ட்டிவா இருந்திருக்கு. தன்னுடைய அலுவலகத்தையே கொடுத்தாரு. ஆமா, அலுவலகத்தையே எப்போதும் மாமாவோட அலுவலகத்துல இருந்துதான் வந்து சுபவி அந்த பெரியாரின் இடதுசாரி தமிழ் தேசியம் புத்தகத்தையே எழுதினாரு. ஐயாவோட கையெழுத்து இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஒரு குடும்ப உறவுன்னு தான் வச்சுக்கோங்களேன். ரொம்ப அவருடைய அவங்க வீட்டு திருமணங்கள் இது எல்லாத்துக்குமே நாங்கள் ரொம்ப க்ளோஸாக நான் வந்து வளர்ந்துருக்கோம். அவரே பதிவு செஞ்சதெல்லாம் இருக்குது. எல்லா நேரங்களும் நான் வந்து தமிழ் முழக்கம் ஷாலும் இதோடைய வாகனத்தில் தான் பயணிப்பேன், எல்லா ஊருக்கும் போவேன் அப்படின்னு. ஐயா வைகோ அவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே வந்து வாப்பா ஒரு பிரிட்ஜிங் ஃபேக்டராக இருந்திருக்கு. பொருளாதார ரீதியாக அவங்க எல்லாருக்குமே வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கு. அவங்களுடைய புத்தகங்கள் வெளியில் வர்றதுக்கு, அவங்களுடைய மேடை உரைகளை வந்து இன்னும் செழுமைப்படுத்துவதற்கு, இப்படி எல்லா இடங்களையும் வாப்பா வந்து ஒரு முக்கிய பங்காற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டாங்க எல்லாரும். பெரியாரின் இடதுசாரி தமிழ் தேசியம் புத்தகத்தில் பின்னாடி வந்து நீங்கள் வந்து பெரியாரையே உங்களுக்கு விமர்சிக்கிறதுக்கு தகுதி இருக்குது, உங்களுக்கும் இருக்குது, அது உங்களோட சிந்தனைக்கு உட்பட்டு இருங்க அப்படிங்கிறதான் பெரியார் விரும்புகிறார் அப்படிங்கிற அந்த எழுத்துக்களை மட்டும் சொல்லி லாஸ்ட் பக்கத்தில் திருப்பி எழுதி கையெழுத்து போட்டிருக்கோம். அதை எடுத்து ஒரு 1000 பேர் எனக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. இது பாருங்க, உங்க அப்பா பாருங்க, உங்க அப்பா மட்டும் இருந்தா சும்மா இருந்திருப்பாரா, ஒன்னு இந்த மாதிரி பேச விட்டுருப்பாரா இருக்கு. எனக்கு ஞாபகம் இருக்கு, கொரோனா சமயத்துல ஐயா கிட்ட பேசுறப்ப, அந்த சமயத்துல பேசுறப்ப ஐயாவோட கடைசி காலகட்டங்கள்ல ஐயாவுக்கு பெரியார் குறித்தான நிலைப்பாடுகள் மாற்றம் வந்துச்சு, விமர்சன பார்வை வந்துச்சு. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், ஐயாவோட கருத்து அதுவாக ஒரு வேளை இருந்திருந்தா கூட தங்கச்சிக்கு வந்து தனிப்பட்ட கருத்தும் தனிப்பட்ட நிலைப்பாடு இருக்கலாம். ஐயாவோட கருத்தை ஒட்டியே இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. அப்படி பார்த்தா தமிழிசைக்கு ஒரு கருத்து இருக்கு, குமரியானந்தன் கருத்து இருக்கு. ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க வெவ்வேறு கட்சியில் இருக்கிறாங்க. சூர்யாவுக்கு ஒரு கருத்து இருக்கு, சிவாவுக்கு ஒரு கருத்து இருக்கு, அந்த மாதிரி. அதனால அதை சொல்லி ஐயாவை சொல்லி ஐயாவோட கருத்தே கடைசி நேரத்தில் மாறிடுச்சு. ஆனால் ஐயாவை சொல்லி ஐயா அப்படி இருந்தா அது எப்படி இருப்பாங்களா, ஐயா இருந்தா இன்னும் வீரியம் பேசியிருப்பாங்க. ஆமா, ஏன்னா எனக்கும் ஞாபகம் இருக்கு, அண்ணன் சொல்லும் போது வாப்பாவோட ஃபோன் எல்லாம் என் கையில தான் இருந்தது. வாப்பா ரொம்ப முடியாம இருக்கும் போது நான் தான் வாப்பாவோட ஃபோன் எல்லாம் ஹேண்டில் பண்ணியிருந்தேன். அப்போ அண்ணனோட கான்வர்சேஷன், அப்போ அண்ணன்லாம் யாரும் தெரியாது, அந்த கான்வர்சேஷன் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பது என்பது மலத்தை மிதிக்கக்கூடிய செயல் அப்படின்னு சொல்லியிருப்பார்ல, அது உண்மையா அப்படின்னு அண்ணன் கிட்ட வந்து வாப்பா வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் ஆய்வு பண்ணி சொல்லு தம்பி, சொல்லுமா அப்படின்னு ஏதோ சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப அவருக்கே தெரியாது, ஸ்டெபிலிட்டி இல்ல, அவருடைய பதில் வந்து இல்லைங்க. நான் சொன்னேன் இல்லைங்க, அது வந்து இது மாத்திருந்தீங்க, வதந்தி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலி அப்படி சொல்லியிருப்பாரு. அது அப்ப வந்து இந்த முழுமையான வரல, அந்த இது வர்றப்ப ஒரு பெட்டி செய்தி மாதிரி போட்டு இது கேட்கறப்ப அந்த செய்தி கூட கொஞ்சம் முன்னாடி வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் 2017-18 அதை படிச்சிருக்கேன். ஆனா நம்ம அண்மை காலத்துல எடுத்த கடந்த ஓராண்டு 1.5 ஆண்டுல எடுத்ததெல்லாம் எவன் பார்த்தாலும் தோண்டி எடுத்து புதைக்கணுன்றதுதான். கடந்த 1 மாசத்துல நான் திரட்டி வச்சிருந்த தகவலை எல்லாம் பார்த்தா எந்த ஒரு இஸ்லாமியரும் ஐயா ஈவேரா அவர்களை மதிக்க கூட மாட்டாங்க.
எனக்கு ஒரு சந்தேகம் நண்பா. இவ்வளவு தூரம் முக்கியமான செய்தி இதில் வந்து இஸ்லாமியர்களை வந்து பெரியாரோட எங்கே தொடர்புபடுத்துகிறாங்க அப்படின்னா அது எப்படி சொல்கிறாங்கன்னா இங்கே வந்து தமிழ்நாட்டில் பாஜக வராது காரணம் வந்து பெரியார் மண், பெரியாரை இங்கே உடைச்சிட்டிங்கன்னா பாஜக வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அடிப்படையிலே பிழையானது. தமிழ்நாட்டில் வந்து பெரும்பான்மை மக்கள் வந்து கடவுளை வந்து கடவுளுங்கிற கோட்பாட்டை ஏற்றுக்கிறாங்க. இங்கே வந்து அவன் கோயிலுக்கு போகிறான், விரதம் இருக்கிறான், பிரதோஷம் அதை கண்டுபிடிக்கிறான், வேண்டுதல் வைக்கிறான், மொட்டை அடிக்கிறான், அளவு குத்துறான், அவன் அங்க பிரதேசம் பண்ணுறான், கர்மா விதிங்கிறத நம்புகிறான், சொர்க்க நகரத்தை வந்து ஏற்கிறான், இப்படி எல்லாத்தையும் நம்புகிறான். இன்னும் சொல்ல போனால் அவன் முருகனை கும்பிட்றான், சிவனை கும்பிட்றான், ராமரை கும்பிட்றான். ராமரை கும்பிட்றவன் ராமர் கோயில் கட்டின பாஜக ஓட்டு போடுறது கிடையாது. அப்போ காரணம் என்னென்னா அவன் பாஜக விழிப்புணர்வை பெரியார்ட்டேருந்து பெற்றுக்கல. அவனுக்கு இயல்புலே இந்த அரசியல் மீது ஒவ்வாமை இருக்குது. அவன் ராமரே வணங்கினா கூட, அனுமாரே வணங்கினா கூட அவன் பாஜக ஓட்டு போட மாட்டான். அப்போ இவனோட பாஜக விழிப்புணர்வு இயல்பானது. அந்த இயல்பான பாஜக விழிப்புணர்வு வந்து பெரியார் தான் கொடுத்தாரு, பெரியார் உடச்சிட்டா பாஜக வந்துங்கிறது அடிப்படையிலே பிள்ளை. இவன் வந்து பெரியாரோட ஒரு புத்தகம் படிச்சிருக்க மாட்டான், ஒரு கூற்றை உள்வாங்கியிருக்க மாட்டான். ஆனால் பாஜக பிடிக்காது. அது காரணம் இந்த மண்ணோட இயல்பான குணாதிசயம், உளவியல் குணம். அதை அப்படியே மடைமாட்டம் செஞ்சு பெரியார் உடச்சிட்டா பாஜக வந்துடும் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப அற்புதமானது. அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் நாம் வந்து பரிந்துரைக்கிறோம், தயவு செஞ்சு தேடி படிங்க. இன்றைக்கு RSS பாஜகவினர் பேச தயங்குகின்ற சில செய்திகளை கூட இஸ்லாமியருக்கு எதிராக ஐயா ஈவேரா பேசியிருக்கிறாரு. அதை பற்றி பேசுறதுக்கான தளம் இது இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம மேலோட்டமாக சொல்லி கடந்து போகிறோம். எனக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, இப்போ சகோ சொன்னாங்க இல்லையா, சீமான் அண்ணன் வந்து இஸ்லாமியர்களை சாத்தானின் பிள்ளைகள்னு சொல்லிட்டாரு, பிராமண கடப்பாறையை கொண்டு வந்து திராவிட கோட்டையை உடைப்பன்னு சொல்லிட்டாரு, உடைப்பன்னு சொல்லிட்டாரு, பிராமண சரி குட்டிச்சவரு தான் பிராமண கடப்பாறையை கையில எடுப்பன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்கல்ல. இதுக்கு எவ்வளவோ விளக்கம் கொடுக்குறோம், சான்றுகளோட எடுத்து போடுறோம். ஆனாலும் கூட ஏன் வந்து அந்த மக்கள் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஒருவேளை வேணும்னே இப்படியெல்லாம் பேசுறாங்களோ அப்படிங்கிற எண்ணமும் வருது. இல்லை, அவன் திரும்ப திரும்ப பாஜக உள்ள வந்துரும்னு உன்னோட வாழ்வாதாரம் போயிடும், நல்லா குடியிருக்க முடியாது அப்படின்னு அச்சுறுத்தி அப்படி வாக்களை பறிக்கிறான். அப்போ அவங்களுக்கு வந்து முதன்மையாக என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எல்லாத்தையும் விட இப்போ யார் வரணுங்கிறத விட யார் வரக்கூடாதுங்கிறது முதன்மையான தேர்வாக இருக்குது. அதனால் பாஜக எதிர்ப்பை முதன்மைப்படுத்தி அவங்க வாக்கு செலுத்துறாங்க. அப்போ அவங்க என்ன நம்பிடுறாங்க, பாஜக திமுக தான் வீழ்த்தும், திமுக தான் இது பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு திமுக வாக்களை பறிச்சிடுறேன். இப்போ அதுதான் இருக்குது. நம்ம என்ன பார்வையில் இருக்கோம் அப்படிங்கிறது தெளிவுபடுத்துறது ரொம்ப அவசியம். நம்ம வந்து இவ்வளவு நம்மளுடைய முன்னத்தியர்களை பெரியாருன்னு சொல்கிறீங்களே, ஈவேரா அந்த மாதிரி எந்த கான்ட்ரிபியூஷனும் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு தான் மற்ற தரப்புலேருந்து நம்மளை கேட்குறாங்க. நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு, ஆனால் அதில் சரக்கல்களும் சமரசங்களும் இருக்குங்கிறது தான் எடுத்து நம்மளுடைய உறவுகள் எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வைக்கிறாங்க. அதை குறித்து கருத்தியெல்லாம் விவாதிக்கிறதுக்கு யாருமே இங்கே வரல. அவருடைய பெண்ணிய கருத்தியலோ இல்லை சமூக நீதி பார்வையோ இல்லை அவருடைய கடவுள் மறுப்போ, இது எல்லாத்துலேயுமே அவருடைய எண்ணங்கள் இருக்குது. அது மண்ணில் இந்த மண்ணில் வந்து விதைச்சிருக்கலாம். ஆனால் அது எல்லாத்துலேயும் ஒரு சமரசமும் அவர் செய்திருக்கிறார் அவருடைய வாழ்ந்த காலகட்டங்களில் அப்படிங்கிறத தான் எடுத்து முன்னுக்கு வைக்கிறாங்க. அதை பற்றி விவாதத்துக்கு வராமல் வெறும்னே வந்து அவதூறம் மட்டும் எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்ணன் சொன்னது மாதிரி அது ஒரு பிம்பமாக கட்டமைச்சிங்க, அதை ஒரு கேடயமாக பயன்படுத்தி இங்கே வாக்கு வேட்டையாடணும், திராவிடம் வந்து இன்னைக்கு அதை பயன்படுத்தணும்னு நினைக்குது. அப்படியெல்லாம் உங்ககிட்ட ஒன்றும் இல்லை, ஒரு குட்டிச்சுவர் தான் திராவிடம்ங்கிறது. அதை நாங்கள் வந்து உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் எண்ணற்ற முன்னவர்கள் தமிழுக்காக அரும்பாடிட்டு இருக்காங்க, அது அரும்பாடாட்டிருக்காங்க. அதில் குறிப்பாக ஐயா உவே சாமிநாத ஐயராக இருக்கட்டும், இல்லை பாரதியா இருக்கட்டும், இல்லை வைத்தியநாத ஐயராக இருக்கட்டும், இப்படி எண்ணற்ற பேர்கள் அவங்கெல்லாம் நமக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கல்ல. அப்போ அவர்கள் செய்ததை எப்படி நீங்கள் மறைப்பீங்க? அதையும் நாங்கள் எடுத்து முன்னுக்கு காமிப்போம்னு சொல்கிறோம். அதைத்தான் நாங்கள் பிராமண கடப்பாறையை வைத்து திராவிட குடிச்சவரை வந்து வீழ்த்துவோம் சொல்வதற்கான அர்த்தமே தவிர்த்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த அதை குறித்து யார் விமர்சனம் பண்ணுறதுக்கு இங்கே தயாராக இல்லை அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. எல்லாம் இப்போது சிறப்பாக ஒரு மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு, பேரெழுச்சியாக நடந்திருக்கு. யாரும் இது வரைக்கும் தமிழ் தேசியம்ன்ற தத்துவத்துக்கு, தமிழர் தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த ஒரு கொள்கை கோட்பாட்டுக்கு கூடாத ஒரு பெருங்கூட்டம் இதுதான் முதல் முறையாக கூடியிருக்கு. உலகத் தமிழர்களும் நிறைய பேர் வந்திருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. அந்த மேடையில் நீங்கள் வேட்பாளர்களாக அறிவிக்கவும் படுறீங்க. உலகமே அன்னைக்கு உலகத் தமிழர்கள் நிறைய பேர் பார்த்த ஒரு நிகழ்வாகவும் இருக்குது. அந்த மாநாடு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு ஏற்படுத்தின தாக்கம் என்ன? இல்லை, எளிமையாக சொல்லணும்னா அப்படின்னா, ஒரு 1.5 ஆண்டுகளாக கட்டமைச்சாங்க. கட்சி விட்டு வெளியேறி போகிறாங்க, கட்சி விட்டு அங்கே போகிறாங்க, இங்கே போகிறாங்க, கூடாரம் காலி ஆகுது அப்படின்னு. ஒருவேளை அப்படி யாராவது ஒருத்தர் 2 பேர் வெளியேறி போனாங்கன்னா
அவங்கெல்லாம் நம்ம தப்பான முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னு அதை பார்த்து வயிற்றுச்சல் போடுற அளவுக்கு அவ்வளவு இந்த இடத்துல நம்ம இல்லாமல் விட்டுட்டோமே அப்படின்னு அவங்க நினைக்கிற அளவுக்கு ஒரு உணர்வெழுச்சி மாநாடு 15 ஆண்டு கால நாம் தமிழர் கட்சியோட வரலாற்றில் இது உச்சம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம மாநாடு அப்படின்னா 2010 இயக்கம் கட்சியாக மாறின ஒரு மாநாடு. அப்புறம் 2016 தேர்தலுக்கு முன்பாக 2015 இதே திருச்சி இடமலைப்பட்டி புதூரில் அங்கே ஒரு மாநாடு போட்டோம். அப்புறம் வந்து ஆடு மாடுகளின் மாநாடு, மரங்களின் மாநாடு, தண்ணீர் மாநாடு, கடலம்மா மாநாடுன்னு சொல்லப்பட்டாலும் அது மற்ற கட்சிகள் போகிற மாநாட்டை ஒத்தது இல்லை. இந்த மாநாடு தான் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நம்ம உறவுகளை வந்து திரட்டின மாநாடு. இந்த மாநாட்டுக்கு தமிழ்நாட்டிலேருந்து மட்டும் இல்லை, மற்ற இந்தியாவோட பல பகுதிகளில் உலக தமிழர்கள் கூட வந்தாங்க. ரொம்ப ரொம்ப மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து இது கவனிக்கப்பட்டுச்சு. ஏன்னா அந்த திரைக்கட்சி மூலமாக எங்களுக்கு தான் கூட்டம் கூடும் அப்படின்னு தாவேக்கா போன்றவங்க ஒரு கட்டப்பை ஏற்படுத்திக்கிற வேளையில் இவ்வளோ பெரிய கூட்டம் கூடி அந்த கூட்டம் வந்து ஒரு சின்ன அசம்பாவிதம் இல்லாமல், சச்சரவு இல்லாமல், ஒரு சலசலப்பு இல்லாமல் அது அவ்வளோ ஒழுங்காக நேர்த்தியாக அதை களைஞ்சு போகிறதும் அதை பார்த்து மற்ற கட்சிக்காரங்க வியந்து போகிறாங்க. எப்படி நடத்துனீங்க அப்படின்னு வியந்து போகிறாங்க. ஒருவேளை திமுக அதிமுக காசை கொடுத்து அவங்களோட அந்த வலிமையை கொண்டு கூட இன்னும் 10 மாநாடு போடலாம். ஆனால் இந்த மாநாட்டை ஒத்து எந்த மாநாடும் நிற்க முடியாது. ஒரு மாநாட்டில் வந்து ரத்த தானம் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த மாநாட்டில் இருக்குது? ரத்த தானமே பண்ண முடியாது, அவன் குடிச்சு தான் வருவான். அதே போல் ஒரு மாநாட்டில் வந்து புத்தக கடை அதிகமாக இருக்குது, புத்தகங்கள் வாங்குகிறாங்க, அங்கே அலைச்சகை சிக்கல் வந்து புத்தகத்துக்கு காசு கொடுக்க முடியல, இணையத்தில் கொடுக்க முடியலன்னா புத்தகத்தை வாங்கிட்டு போங்க, நாளைக்கு அனுப்புங்க அப்படிங்கிறப்ப நாளைக்கு போயிட்டு அந்த புத்தகத்துக்கு காசு அனுப்புறதுலாம் நடக்குது. ஆனால் திமுக அதிமுக மாநாட்டில் வேர்க்கடலை வாங்கிட்டு அதுக்கு திரும்ப காசு தர மாட்டேங்கிறாங்க. அங்கே வந்து சீட்டாட்டம் ஆடுறாங்க. ஒரு மாநாடு முடிஞ்சுன்னா போய் வாழைத்தரை பிடிச்சி தொங்குறான், அது இப்போ பொதுக்கூட்டத்தில். அப்புறம் இது கரும்பை பிடிக்கிட்டு போகிறாங்க. அதிமுக மாநாட்டில் அரிசி மூட்டை, உப்பு தண்ணி, வெறும் தண்ணி தான் கூட தூக்கிட்டு போகிறேன், கிடைக்கிற வரைக்கும் லாபம்னு தூக்கிட்டு போகிறேன். அப்போ மாநாட்டில் வந்து மதச்சார்பற்ற மாநாடு, சோசியலிச மாநாடு, வாழ்வுரிமை மாநாடு என்ன தலைப்பு வச்சாலும் மாநாட்டுக்கு திமுக வந்து வாரத்துக்கு மாநாடு போட்டுக்கிட்டு நோக்கம் என்னன்னா நாங்கள் வெளில போகிறோம் மறுபடியும் அப்படிங்கிற கருத்துருவாக்கத்துக்காக கூட்டணி கட்சியில் மாநாடு போடுறாங்க. நீங்கள் சரியாக பாருங்கள், மாநாடு முழுக்க தேர்தலில் நோட்டையும் சீட்டையும் அதிகப்படுத்த அதுக்கு வந்து ஒரு காட்சி, இவ்வளவு தலை இருக்குது பாரு, தலைக்கு விலை பேசி அதுக்கு தான் மாநாடு போடுது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் 26 அங்கே வெளில போகிறோம், வெற்றியை முரசறிவிக்க ஒரு மாநாட்டில் பேரறிவிப்பு செய்ய போகிறோம். இந்த களத்தில் முன்கள போராளிகளாக, முன்கள பணியாளர்களாக, முன்கள வீரர்களாக வந்து இந்த வேட்பாளர் நிற்பாங்க அப்படின்னு காட்டுவதற்கு மாநாடு. ஏற்கனவே வந்து 2021 வேட்பாளர் அறிவு கூட்டம் நடந்தாலும் 19 நடந்தாலும் அது பிரம்மாண்டமான பொதுக்கூட்டமானது, மாநாடாக இல்லை. இந்த மாநாட்டில் 5 லட்சம் பேர் கூடினதெல்லாம் மற்ற கட்சிகள் பார்த்து மிரண்டு போகுது, வியந்து போகுது. சொல்லப்போனால் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஊடகங்கள் வெளிச்சம் தராது. ஆனால் இந்த மாநாட்டுக்கு அன்னைக்கு நாளில் வந்து வழக்கத்தை விட வெளிச்சம் கொடுத்தாங்க. நான் பார்க்குறேன் விகடனில் செய்தி வந்திருக்கு, திரும்பி பார்க்க வைத்த திருச்சி மாநாடு அப்படின்னு வந்திருக்கு. அப்போ இது கட்சியை கடந்து எல்லாரும் மத்தியிலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, அதிர்வை ஏற்படுத்தியிருக்கு. அவங்க மிரண்டு போயிருக்காங்க, வியந்து பார்க்குறாங்க. அப்படி தான் அதை பார்க்க முடியுது. எனக்கு வந்து பல பேர் கேட்பாங்கல்ல, சாதிக்க முடியுமா, சாதிச்சிருவீங்களா, இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்பாங்கல்ல. அதுக்கெலாம் வந்து ஒரு பெரிய பதிலடியாக இந்த மாநாடு இருந்தது. நம்பிக்கையாக இருக்கணும் அப்படின்னு மாமா வந்து மேடையில் சொன்னாங்கல்ல. முயற்சி தொடர் முயற்சி அதெல்லாம் இல்லை, கடைசியாக நீ நம்பிக்கையாக இருந்தால் கட்டாயம் அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொன்னாங்களே, அதுதான் நடந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் சாத்தியமா, சாதிச்சிருவீங்களா இப்பெல்லாம் கேட்டவங்களை வந்து வாயடைக்கிற மாதிரியான ஒரு கூட்டம். எல்லா விதத்துலேயும் அது வந்து என்னை பிரமிக்க வச்சுது. மேடை ஏறின தருணம் அந்த கூட்டத்தை பார்க்கும்போது எனக்கு ஆனந்த கண்ணீர் தான் அங்கே வந்துச்சு. ஏன்னா வந்து எல்லாமே மன நிறையாக இருந்த எனக்கு ஒரே ஒரு குறை தான் வாப்பா இல்லைன்னு. ஏன்னா கட்டாயம் வாப்பா சொல்லும், இந்த மாதிரி கூட்டம் வருமா, கூட்டத்தை வந்து கூட்டுறதுக்கு வாப்பா நிறைய மெனக்கிட்டு இருக்கு கட்சியினோட தொடக்க காலத்தில். ஐயா எப்போ மட்டும் தான் நம்மளோட இருப்பாங்க, எங்களை புரியுங்க. சரி நீங்கள் கலங்காதீங்க, நீ பேசு. எப்போதும் வாப்பா இதுதான் சொல்லும், கூட்டத்தை கூட்டுறதுக்கு தான் வாப்பா எப்போதும் மெனக்கிடும். ஏன்னா வாப்பா 1-2 கூட்டம்லாம் பண்ணது கிடையாது, பல கூட்டங்களை ஆர்கனைஸ் பண்ணும்போதும் வாப்பா வந்து
பெரிய பிரம்மாண்டத்தை காமிக்கணும், மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படணும். அப்படின்னா எல்லாரும் அந்த இடத்துக்கு வரும்போது தான் அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படும்னு ஐயா வைகோ அவர்களுக்கு சரி, சுபவியாவுக்கும் சரி, புதுக்கோட்டை பாவனன் போன்றவங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே வந்து வாப்பா பின்னாடியிலேருந்து அந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறதுல ரொம்ப 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 தீவிரம் காட்டும். அப்படி தான் நாம் தமிழ் கட்சியின் தோற்றத்திலிருந்தே வாப்பா வந்து முதல் மாநாடு இளைஞர் பாசறைக்காக தொடங்கும் போது நாகப்பட்டினத்தில் ஒரு பெரிய கூட்டத்தை வந்து கூட்டிடணும், அது சாத்தியமும் படுத்துச்சு. வாப்பா அன்னைக்கே வந்து ஒரு பெரிய கூட்டத்தை காமிச்சுது. அதே மாதிரி சீமான் அவர்கள் வந்து ஈழத்துக்கு போயிட்டு இங்கே உடனே வந்ததுக்கப்புறம் முதல் கூட்டத்தை வாப்பா தான் வந்து ஒருங்கிணைக்குது. அப்போதும் ஒரு பெரிய கூட்டத்தை வந்து கூட்டுச்சு. தொடர்ச்சியாக வந்து வாப்பா நடத்தக்கூடிய கூட்டங்கள்ல என்னன்னா அந்த ஐயாவை சொன்னாங்க, அந்த கூட்டத்துல அண்ணா வந்து 2 மணி நேரமே நம்ம பேசினாராம். ஒரு ஆக சிறந்த பேச்சு, அதுக்கு வந்து பதிவு இல்லாம போச்சு அப்படின்னு ஐயா சொன்னாங்களா. அந்த பேச்சு முடிச்சுட்டு சுபவி வந்து தம்பியை பாதுகாத்து வைக்கணும், தம்பியை பாதுகாத்து வைக்கணும் அப்படின்னு சுபவி சொன்னாருன்னு ஐயா சொன்னாங்க. ஆமா, அதுக்கு வந்து இல்லை வாப்பா ரொம்ப அது மெனக்கெடும். கண்ணு கெட்டுற வரைக்கும் தூரம் கூட்டம் வந்துருமா அப்படின்னு நினைக்கும் போது இன்னைக்கு இவ்வளோ பெரிய கூட்டத்தை பார்க்கும்போது அன்னைக்கே மகிழ்ச்சி அடைஞ்சிச்சு வாப்பா. இந்த கூட்டத்தை இன்னைக்கு இருந்து அது வாப்பா விட்னஸ் பண்ணியிருந்ததுன்னா அதுக்கு ஒரு பெரிய ஒரு மன நிறைவு இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனவே இருக்காங்க. ஆமா, யாருமே வந்து நினைவுல வச்சுக்காம இருக்கும்போது அந்த முன்னோர்களினுடைய அந்த படங்களை வச்சு அங்கே வந்து வாப்பாவுடைய படத்தை போடும்போது குடும்பமும் சரி எல்லாருமே சரி ரொம்ப பங்களிப்பு. அப்படி பெருசா எதுவும் செஞ்சிடல, நினைவு கூறுறோம் அவ்வளவுதான். எல்லா கட்சிகளுக்கும் சொல்றேன், வைகோ அவர்களா இருக்கட்டும், சுபவியா இருக்கட்டும், எல்லாருக்குமே கூட வாப்பா இருந்திருக்கு. அவங்களாம் நினைவு வச்சிருப்பாங்களான்னு தெரியல. ஆனால் வந்து மாமா வந்து 2 பேரும் அப்படிதான் வச்சுக்கோங்களேன். அப்பாவும் மாமாவும் ரொம்ப நெருக்கம், சட்டி படிஸ் மாதிரி. அதுதான் என்னோட வருத்தம். ஆனால் மற்றபடி ஐயா வந்து இந்த மேடையில் வந்து நம்ம பேசணும், கைத்தட்டு வாங்கணும் அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. அது மாதிரி அண்ணனை வந்து வா மருமகனே, போ மருமகனே அப்படின்னு பேசுகிற அளவுக்கு உறவும் உரிமை இருந்தாலும் அதை வந்து கடநிலையில் யார்ட்டையுமே வந்து நான் பெரிய ஆடு அப்படின்னு என்றைக்குமே காட்டினதில்லை. எல்லாரையும் வா மருமகனே கூடுவாங்க, அரவணைப்பாக இருப்பாங்க. அது மாதிரி எல்லாரையும் மேடை ஏற்றி பேச வைப்பாங்க, பேச வச்சு அவங்க ரசிப்பாங்க, நல்லா பேசுன்னு சொல்லுவாங்க. கூட்டம் முடிச்சுட்டு என்ன சொல்கிறது, ஐயாவோட சாப்பிட போகிற தருணங்கள்லாம் அதெல்லாம் ரொம்ப தான் இருக்கும். அதில் வந்து என்ன சொல்கிறது, ஐயாவை தொலைஞ்ச வீட்டில் இருக்காது, அவ்வளோதான். மருமகனை எப்படியாவது முதலமைச்சர் ஆக்கிடணும், அதுதான் வாப்பாவுடைய பதாகையில இருந்தார். மாநாட்டை ஒரு ஒப்பீடு மூலமா சில பேர் வந்து போட்டிருந்தாங்க, ஒரு 2 படம் இணைச்சி போட்டிருந்தாங்க. அண்ணனுடைய உழைப்பு எப்பேற்பட்டது அப்படிங்கிறதுக்கு அது சிறந்த எடுத்துக்காட்டு. 2016 ஒரு வேட்பாளர் அறிமுக கூட்டம், அதிகபட்சம் ஒரு 20-30 பேர் இருந்திருப்பாங்களான்னு தெரியல. அது இன்னொன்றுன்னா 2016 சமயத்தில் என்னன்னா 21 மாதிரி அண்ணா வந்து வாகன பரப்புரை செய்யல. ஆமாம், ஒரு நாளைக்கு 4 இடத்துல 5 இடத்துல பொதுக்கூட்டம் இருக்கும். காலைல 9 மணிக்கு 1, 11 மணிக்கு 1, 1 மணிக்கு 1, 3 மணிக்கு 1, 4 மணிக்கு 1 அப்படி இருக்கும். அப்படி இருக்கப்போ மதிய வேளையில் நண்பகலில் நம்ம மேடை வந்து திறந்த வெளி மடையாக இருக்கும், மேற்கொள்ளையும் இருக்காது. அப்போ கூட்டம் வந்து அங்கே சேர்றதுக்கு தயக்கம் இருக்கும். ஆனால் வந்து அங்கே கூட்டம் இருக்குது இல்லைங்கிறத கடந்து அண்ணா வந்து 16 வந்து ஏப்ரல் மே மே 17 தேர்தல் மே 14 வரைக்கும் பரப்புகிறேன். ஒரு 2 மாதம் தொடர்ச்சியாக பரப்புகிறேன். அப்போ அண்ணன் வந்து 1.5 மாதமாக நம்ம பண்ணாங்க. அப்போ அந்த சமயத்தில் வந்து கூட்டம் இருக்குது இல்லைங்கிறத தாண்டி பேசிய மக்களை திரட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் தானே இப்படி. அந்த கூட்டம் 15 தான் மாநாடு போட்டோமே, 2015 திருச்சியில் மாநாடு போட்டால் அப்போயே பெரிய படை வந்துருச்சு. அதனால் வந்து நம்ம 16 ஒரு சக்தி தான். நம்ம அதை விட ஒரு 16 இதே கூட்டத்தை நீங்க ஒப்பிட்டீங்கன்னா 16 கடலூர்ல நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். 16 கடலூர் அந்த இது 268 பாண்டிச்சேரியும் சேர்த்து வேட்பாளர்கள் அறிவிச்சது, அதுலயும் பெருங்கூட்டம். அதுவும் பெருங்கூட்டம் இல்ல. 2015 வந்து திருச்சி மாநாடு போட்டோம். திருச்சியில வந்து மே 18 மே 21 நினைக்கிறேன், 18 21 தள்ளி போச்சு, 21 23 அந்த மாநாடுமே பெரிய கூட்டம் இல்ல. அதை விட இது 3 மடங்கு பெரிய. அந்த வளர்ச்சியை தான் நான் வந்து குறிப்பிட்டு காட்டணும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். நாம சொல்லுவோம்லண்ணே, அண்ணன் சொல்லுவார்ல, இது வந்து கொள்கை கூட்டம்னு. அது உண்மை அப்படின்னு நிரூபிச்சு காட்டினது இந்த மாநாடு தான். வந்தவங்க எல்லாரும் கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் வரல, தமிழர் தமிழ் தேசியம் இதுக்கு முன்னாடி தான் இருந்திருக்கோம். இல்ல தாவேக்கா வந்தவர்கள் தான்
இந்த மாநாட்டை இப்படிதான் நடத்துறாங்க. அதான் எந்த ஒரு அரசியல் கட்சியிலயும் வந்து இந்த மாதிரி இடைவேளை நோன்பு திறக்கிறதுக்கும் தொழுகைக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அது ஒரு ஈவெண்டா செய்வாங்க தனியா. அது வந்து தனி ஒரு அவங்கள மெச்சிக்கிறதுக்காண்டி அவங்க செய்வாங்க. இது என் கடமை, இது பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த ஈவெண்ட் அப்படின்னு ரொம்ப அசால்ட்டா மாமா வந்து அதை அந்த ஒரு அரை மணி நேரத்துக்கு 40 நிமிஷம் வரைக்கும் எந்த நிகழ்ச்சியும் அது நடக்கல. 3000 பேருக்கு அங்க நோன்பு திறக்கிறதுக்கு ஏற்பாடு ஏற்பாடு ஒரே நேரத்துல 3000 பேர், அது தனி கூட்டம் மாதிரி. அந்த என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாம கலையும் இல்ல அந்த கூட்டம் பாருங்க. மத்தவங்க ஆமா அவ்வளவு நேர்த்தியா நடந்தது. அந்த மற்ற கட்சினா அப்படியே ஒருத்தவங்க கத்துவான், ஒரு நாய் கடாச்சி குலைச்சுன்னா எல்லா நாயும் கிளம்பிடல, அந்த மாதிரி மொத்தமே கிளம்பிருப்பான். அதே மாதிரி வாலண்டியர்ஸை பவுன்சர்ஸை நம்ம வந்து வடநாட்டுல இருந்து இறக்குமதி எல்லாம் பண்ணல. கட்சிக்காரங்க தான் பாதுகாப்பு. வாலண்டியர்ஸை தாண்டி அந்த மக்கள் கூட்டம் பெருந்தெல்லாம் வந்ததெல்லாம் வந்து மைல்ஸ்டோன், பெஞ்ச்மார்க். அண்ணன் சொன்ன மாதிரி புதுமையான விஷயம் என்ன அப்படின்னா தாய்மார்கள் பாலூட்டும் அறை. ஆமா, சானிட்டரி நாப்கின்ஸ், இது எல்லாமே வந்து அதே மாதிரி மற்ற கட்சி கூட்டதெல்லாம் வந்து நம்ம ஒப்பிட்டுக்கவே நம்மளால முடியாது. ஏன்னா அவங்க எல்லாம் காசு கொடுத்து தான் கூட்டு வராங்க கூட்டத்தை. நம்ம வந்து இந்த 15 ஆண்டு கால அரசியல் வரலாற்றை தமிழ் தேசிய மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டா இந்த பெருந்திரள் மாநாடு வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அன்னைக்கு எப்படி மெய் சிலுத்ததோ இன்னைக்கு சொல்லும் போதும் நமக்கு மெய் சிலுக்குது. அப்படியான ஒரு இவெண்ட்டு இது. இன்னைக்கு ஆரம்பம் அப்படின்னு நினைச்சு நம்ம இன்னும் அதை உத்வேகமா மனசுல ஏந்தி இன்னும் வீரியமா பயணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். உறுதியா செய்வோம். அந்த வீரியத்தோட இந்த முறை இன்னும் கடுமையா போய் சண்டை செய்யுங்க. கண்டிப்பா அண்ணனோட சேர்ந்து உள்ள போகிற உறுப்பினர்களா, சட்டமன்ற உறுப்பினர்களா மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்போங்கிற நம்பிக்கையோட இந்த நேர்காணலை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். நன்றி.